ராம 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 சீதாபதே ராம 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानिकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। श्री प्रेमकेंद्र सद्गुरु महाराज की जय। मामला परिवार की जय। श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषण भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பகவன் நாம ரசோதயம் பார்த்துட்டு வரோம். அதில் மூன்றாவது உல்லாசமாக பார்த்து கொண்டு வரோம். அதாவது பகவானுடைய ஸ்தவைர் அச்சே நரசதா. இப்போ அந்த வாக்கியத்தை தான் வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருக்கார் குருநாதர். இங்கே குருநாதர்னு சொல்கிறது பகவான் நாம போதேந்திரால் தான். அதனால் குருநாதர்னே சொல்லணும் வரேன். அவர் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு அடியனுக்கு தகுதி இல்லை. அதனால் போதேந்திரால்னு சொல்கிறது ரொம்ப விசேஷம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. குருநாதர்னு சொன்னால் தான் ரொம்ப மதிப்பாக இருக்குது, அதான் சந்தோஷமாக இருக்குது. அதனால் குருநாதர் இங்கே சொல்லிட்டு வர்றாரு. என்ன வியாக்கியானம் பண்ணிட்டு வர்றாருன்னா, ஸ்தவைர் அச்சே நரசதா, அதாவது ஸ்தோத்திரத்திற்கு தன்னை தவிர வேறொரு உபதேசம் செய்ய தேவையில்லை. நம்ம ஸ்தோத்திரம் ராமராமன்னு சொல்கிறதுக்கு என்ன தேவை? யாரும் தேவையில்லை. அது தெரிஞ்சிட்டா அதுதான் அதை பிடிச்சிக்க வேண்டியது தானே. அதுக்கு ஒரு குரு தேடணும். குரு எப்போ கிடைப்பார், எப்போ அதுவும் ஒரு சத்குரு கிடைக்கணும். அதை நல்லா ஆவர்த்தி பண்ணிக்கிறணும். அப்படி அந்த மந்திரம் ஜபிச்சு அவர் சித்தி அடைஞ்சு அவர் மூலமாக உபதேசம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் அப்படி மந்திர சித்தி அடைஞ்சவங்க நம்ம உபதேசம் வாங்கினா ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதை விட நீங்களே ராமராமான்னு சொன்னால் இதுக்கு எந்த ஒரு நியமம் கிடையாது. ஒன்றும் இல்லை, உபதேசம் பெற்றதமாக அஜாமலனுக்கு உபதேசம் பெற்றதாக வரல. ஆனால் கடைசி பிள்ளை பேர் நாராயணா சொன்னான். பாகவத பிரகாரம் சொல்ல முடியாது உபதேசம் பெற்றதா, மந்திர உபதேசம் பெற்றதா பாகவத பிரகாரம் சொல்ல முடியாது. சின்ன வயசில் பிராமணனாக தான் ஒருவேளை அப்போ உபதேசம் பெற்றுடலாம், என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் கடைசி காலத்தில் அப்படியேப்பட்ட வேசியினுடைய வீட்டில் அசுத்தமான இடத்துல பகவன் நாமா சொன்னால் கூட கரையை திட்டு அப்படின்றது பிரமாணமாக அஜாமலை பாக்கியானம். வேசியா சங்கத்தில் இருந்தான். ஆனால் வேசினுடைய பிள்ளையை நினைச்சின்னு கூப்பிட்டான். பகவான் சங்கு சக்கர கதாதாரியாக உள்ள நாராயணனை கூப்பிட்டு, வைகுண்டவாசியான நாராயணனை கூப்பிடல, புத்திரோபச்சாரமாக தான் கூப்பிட்டான். ஆனாலும் அஜாமிலோ ததான் முக்தி அப்படின்னும்போது பகவானை அடைந்தான், மோட்சம் அடைந்தான் அப்படின்னா, அப்போ நாமத்துக்கு இந்த இடம் அந்த இடம் தேச கால நியமம் கிடையாது. அப்போ வேசி வீட்டில் சொன்ன அந்த நாமத்துக்கு பலன் உண்டா? நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். அப்படின்னா ஒரு குரு உபதேசம் பெற்ற, அது மட்டும் இல்லாமல் ஒரு குரு உபதேசம் பெற்றிருந்தால் தானே அது பலன் கொடுக்கும் அப்படிலாம் சில பேர் அதுக்கெலாம் சில மந்திரங்கள் உண்டு. ஆனால் இதுக்கு குரு உபதேசமே தேவையில்லை. ராமராமான்னு சொல்கிறதுக்கு அந்த குரு உபதேசம் தேவையில்லை. ஒரு ஆள் கூட தேவையில்லை. ஒரு புருஷாந்திர அபேட்சை கிடையாது. அதுவும் திரவியம் தேவையில்லை. ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு புஷ்பம் தேவை, அது கூட தேவையில்லை. பகவான் நாம ஸ்துதியே பகவானை புகழ்வதாகிய நாமகீர்த்தனமே அர்ச்சனையாக பகவான் ஸ்தவைர் அர்ச்சன் நரசதா. அப்போது பகவானை அப்படியே நாம சொல்ல வேண்டியது தான். அந்த நாம பதகுருதை அப்படின்ற ஒரு பதம், நாம பத மாத்திரத்தில். இப்போ நாராயணாய அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை, நாராயணான்னு சொன்னால் போதும். நமகன் நடுவில் பின்னாடி சேர்க்க வேண்டியதில்லை, பிரணவத்தை முன்னாடி சேர்க்க வேண்டியதில்லை, எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே அந்த பதம் மாத்திரம், அந்த நாராயணன்ற பதம் மாத்திரம் போதும். அதை தானே கூப்பிட்டான், நாராயணா அப்படின்னு தானே கூப்பிட்டான். அந்த பதம் மாத்திரத்தினாலே அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணானா, இல்லை நல்லா தாளெல்லாம் வச்சு மிருதங்கள்லாம் வச்சு இல்லை பஜனை பண்ணானா? ஒன்றும் கிடையாது. புள்ளே நினச்சின்னு கூப்பிட்டான். ஏன்னா யமதூத்தரில் பார்த்த உடனே பயந்து போய் கூப்பிட்டான். அது கூட ஆகுலாந்திரி ஆஜுஹாவ ஆகுலேந்திரியா. அப்போ இந்திரியங்கள் கலங்க உச்சஸ்தரத்தில் நாராயணான்னு கத்தனான். அதான் ஒரே வார்த்தை வர முடிஞ்சுது அவனால். ஏன்னா பாசக்கயிறை கழுத்தில் போட்டாச்சு. அவன் இனிமேல் அவன் குரல் எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஒரே குரல் மட்டும்
அதான் புண்ணிய வசத்தினால அவன் நாராயணான்னு சொல்ல வச்சது பகவானுடைய கிருபை, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைனா பாசகர் போட்டவங்களுக்கு எத்தனை பேருக்கு சாகும் சமயத்தில் வாய் குளறி போகுது, எதுவும் பேச முடியாமல், தண்ணி கொடுத்தா கூட உள்ளே இறங்காமல் போயிடுது இல்லையா? அப்படின்னும் போது பால் கொடுத்தா கூட அவங்களுக்கு உள்ளே இறங்காமல் அப்படியே வெளியே கக்கிடுறாங்க. சாகர சமயத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறோம். அப்படின்னும் போது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம், அதுதான் சொல்கிற பகவானுடைய கிருபை. அப்போ மிரியமான ஏய முக்திம் அப்படின்னு சொல்கிற போது சாகும் தருவாயில் பகவான் நாமத்தை சொன்னான். அப்படின்னும் போது புத்திரனை நினச்சி தான் சொன்னான். சங்க சக்கரகதை வைகுண்டவாசி நினச்சி சொல்ல. அப்படின்னும் போது எங்கே உபதேசம் பெற்றான் நான் தெரியல, எங்கே உபதேசம் பெற்றான்? இல்லை உபதேசம் பெற்றவங்களாம் கூட மட்டும் நான் எல்லாம் எப்பொழுதும் ஜெபிச்சுன்னு இருக்காங்களா? எவ்வளோ பேர் உபதேசம் வாங்குகிறாங்க, எல்லோரும் எப்பொழுதும் பகவான் நாம சொல்லின்னு இருக்காங்களா? இல்லை, எல்லாம் உபதேசம் எல்லாம் தான் வாங்கி எல்லாம் கஷ்டம் பார்த்தா பரம லௌகிகத்தில் போய் உழட்டுறாங்க. அதையும் பார்க்குறோம் நம்ம. சரி, அதெல்லாம் சொல்ல வேணாம். இருந்தாலும் உபதேசம் வாங்கினவர்கள்னா வசதி, உபதேசம் வாங்காதவங்க மட்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன். அதாவது ஒரு குரு கூட தேவையில்லை நாமத்துக்கு அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். இந்த நாமம் வந்து சரி உபதேசம் பெற்று மட்டும் எல்லாம் ஜெபிச்சுன்னு இருக்காங்களா சதா சர்வகாலமாக? விட்டுட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை தானே பார்த்துன்னு போகிறாங்க, தொழிலை தானே பார்க்குறாங்க, நல்லா சம்பாதிக்க தானே பார்க்குறாங்க. ஒவ்வொரு உபதேசம் மட்டும் எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறாங்க? பயன்படலையே. எத்தனையோ பேர் விட்டாங்களே, பக்தி மார்க்கத்தை விட்டு அவங்க பாட்டு பரம லௌகிகத்தில் நல்லா சம்பாதிக்கிறது தானே முயற்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு உபதேசம் பெற்றவங்கள சொல்கிறேன், பெற்றவங்களே அது மாதிரி இருக்காங்களே. அப்படிங்கும்போது குரு உபதேசம் மட்டும் என்ன சித்திச்சிட்டோம் பகவத் கிருபை இல்லாமல்? அவள் குரு உபதேசம் பெறாத அஜாமலன்னு கூட அந்திம காலத்தில் பகவான் நாமா சொன்னான்னா அவனை கரையை தைச்சு விஷ்ணு தூதரால் ரட்சிக்கப்பட்டானே. பகவத் கிருபை வேணும் அந்திம காலத்தில் சொல்கிறதுக்கு. மற்ற நேரத்திலலாம் நீ பகவான் பதிச்சுட்டு போய் எல்லாம் பண்ணிப்பா. அந்திம காலத்தில் மான நினச்சின்னு உயிரை விட்டார் பரத யோகீஸ்வரர். இதே சரித்திரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவருக்கு குரு உபதேசம் வாங்கியிருக்க மாட்டாரா பரத யோகீஸ்வரர்? அவர் இத்தனை ராஜாவாக சக்கரவர்த்தியாக இருந்தபோது எவ்வளோ உபதேசங்களை வாங்கியிருப்பார் குருவிடத்துலேருந்து பரத சக்கரவர்த்தி. கடைசியில் ஒரு மான நினச்சின்னு தானே உயிரை விட்டார். அப்போ குரு உபதேசம் பெற்றவங்களெல்லாம் எல்லாம் கரையேறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ பேர் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அஸ்ரத்தையினால் அந்த குரு உபதேசத்தை திருடமாக பற்றி கொண்டவர்கள் எத்தனை பேர்? அதில் வடிகட்டி சொல்லலாம். 1000 யாரோ 1-2 பேர் தான் இது குரு உபதேசம் பெற்றிருக்கிறோம், இந்த மந்திரத்தை ஜபிச்சா நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல பார்க்கலாம்? துரோன் போல ஜபிச்சிட முடியும்? எவ்வளோ பேர்? அப்போது சொல்கிறேன் பரத யோகீஸ்வரர் போல் எவ்வளோ அசுரர்கள்லாம் கூட தான் சின்ன வயசில் வேதங்களை படித்து எல்லாமே எல்லா உபதேசமும் பெறாங்க. பெற்று அதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா? இல்லையே. அது மாதிரி விதை போடுறோம், அது நிலத்தில் அது சரியான நிலத்தில் விழுந்ததுன்னா அந்த விதை நல்லா முளைச்சி நல்லா பயிர் விடுது, நிறைய பழங்களை கொடுக்குது. அது வரப்பில் விழுந்து போச்சுன்னா அது பழம், அது கரம்பு, அது என்ன பண்ணும்? புற்களால் மூடப்பட்டு அது வளர விடாத பண்ணிடும் வரப்பில் விழுந்துருச்சுன்னா. இதே கட்டாந்தரில் போய் அந்த விதை விழுந்தா அப்படியே என்ன பண்ணும்? காக்கா இதெல்லாம் வந்து அந்த தானியங்களை சாப்பிட்டு போயிடும். அவள் தான் அது வந்து அந்த விதை அந்த கட்டாந்தரில் போட்ட விதை வேஸ்ட்டு தான், அது முளைக்காது. இதே கலர் நிலத்தில் போட்ட விதை எப்படி முளைக்காதோ அதே மாதிரி. அது மாதிரி சரியான இடத்துல போட்டால் தான் அது முளைக்கும். அது மாதிரி குரு உபதேசம் எவ்வளோ பேர் இப்போ குரு உபதேசம் பெறாதவங்க யாரும் சொல்லுவாங்களா? நிறைய பேர் குரு உபதேசம் பெற்றிருக்காங்க. பெற்றவங்க எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் பார்த்தா பயன்படுத்தி யாரோ 1-2 பேர் தான் சொல்லலாம், வடிகட்டி சொல்லலாம் அது கூட. ஆனால் நிறைய பேர் வந்து அதனுடைய உபதேசம் பெற்று கூட அதனுடைய மகிமை தெரியாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க பாட்டு என்னன்னா பணம் லௌகிகமான விஷயங்களை தான் போய் ஆழ்ந்து போகிறாங்க. அதனால் ஒரு புருஷாந்தர அபேட்சை கூட தேவையில்லை ஒரு குரு உபதேசம் கூட. நீ உண்மையிலே உனக்கு ஆர்வம் இருந்தால் ராம 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 ராமான்னு சொல்கிறதுக்கு அப்படியே சொல்லினே போகலாம். ஒரு முஸ்லீம் ஒன்றுங்க, ஹிந்து விடுங்க, ஒரு முஸ்லீம் குலத்தில் பிறந்த கபீர் தாசர் என்ன படிக்கட்டில் படுத்திருந்தார். அவருடைய குருநாதர் வந்தார், அவர் பிராமணர், இவரோ முஸ்லீமு. அப்போது உபதேசம் பெறத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சீடர்கள்லாம் தள்ளி விட்டாங்க அவர் ஆசிரமத்துக்கு போகும்போதெல்லாம். கடைசியில் என்ன பண்ணார், விடியற் காலத்தில் 4 மணிக்கு வந்து ஸ்நானம் பண்ண குளத்துக்கு வருவான்னு சொல்லி அந்த குளத்தினுடைய படிக்கட்டில் போய் படுத்துட்டார். அப்போது அந்த குருநாதருடைய பாதம் பட்டோன்னே யாரோ ஒருத்தர் படுத்துனுக்கு தெரியாமல் கால் பட்டுச்சுன்னு சொல்லி ராமராமான்னு சொன்னார். அந்த ராமராமான்னு கால் பட்டதுனால கபீர்தாசர் என்ன பண்ணார், அந்த ராமராமான்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் வாக்குலேருந்து வந்தால் அது உபதேசம்னு சொல்லிட்டு அதே உபதேசமாக கிரகிச்சுண்டு அந்த கபீர்தாசர் தான் அனவரதம் பகவான் நாமத்தை ஜெபிச்சு தன் குருநாதருக்கு ஆபத்தை ஒரு மந்திரவாதியினால் ஆபத்து ஏற்படும் போது அந்த பிராமண சிஷ்யர்கள்லாம் கூட இருந்த சிஷ்யர்கள்லாம் காப்பாற்ற முடியாது, அவர்லாம் ஒரே ஓட்டம் ஓட்டாங்க. இதுதான் அவங்களுடைய குரு பக்தி. ஆபத்து காலத்தில் குரு விட்டு ஒரே ஓட்டம் ஓட்டாங்க அந்த சிஷ்யர்லாம், பயந்து ஓட்டாங்க.
அப்போ யார் காப்பாற்றினா? கபீர்தாசர் தான் தன் ராமநாம ஜபத்தினால் சித்தி அடைஞ்சு தன்னுக்கு அந்த அஷ்டமா சித்திகள் இவர் கைவர பெற்று அந்த படிக்கட்டில் கால்பட்டு அதனால் ராமராமான்னு சொன்னதுனால அந்த ராமநாமத்தை பிடிச்சிண்டு யார் கபீர்தாசர் அனவரதம் ராமநாமத்தை ஜெபிச்சு அதனால் சித்தி பெற்று அவரால் அந்த மந்திரவாதியை மேற்கொள்ள முடிஞ்சது. அவன் என்னென்ன வித்தை காட்டுறானோ அதுக்கு மேலான வித்தைகளை இவர் காட்டுறார் கபீர்தாசன். அப்போ என் குருநாதன் மேலே கை வச்சுடுவா பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போது இது பண்ணுறாரு. அப்போ அவன் தோற்று அவன் காலில் சாஷ்டமாக விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. என் காலில் மன்னிப்பு கேட்காத, என் குருநாதர் காலில் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வைக்கிறார் கபீர்தாசர். அப்போது அந்த மந்திரவாதி பயந்து மன்னிப்பு கேட்குறான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹிந்து ஒரு சனாதன தர்மத்தில் அப்படின்னா குரு உபதேசம் பெற்றவர்கள் மட்டும் எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து என்னென்னா அதை கண்டுக்கிறதே இல்லை, அலட்சியப்படுத்திடுறாங்க. குரு உபதேசம் பெற்றால் இதை தவிர நமக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு உறுதியாக பற்றிக்கொள்ள 1-2 தான், 1000ல் 1-2 தான், எல்லாரும் கிடையாது. அதனால் குரு உபதேசம் பெற்றாதான் கிடையாது. குரு உபதேசம் பெறாமே எவ்வளோ பேர் கரையை இருக்கிறவங்களாம் உண்டு. ஏதோ எங்கேயோ சங்கீதனை கேட்டார், இது பண்ணுறார். பில்வமங்கலம் தாவராச்சாரியார் கண்ணு தெரியாதவர், அவள் தான் அதை பிடிச்சிருந்தார். அனவரதம் ஜெபிச்சார், ஹரே ராம ஹரே கிருஷ்ணன்ட்டு ஹரே கிருஷ்ண மகாபாந்திரத்தை ஜெபிச்சு என்ன ஆச்சு அவருக்கு கை குடிச்சு ஒரு காட்டில் போய் தனியாக வாசம் பண்ணி பகவானை அவர் ஞான கண்களால் தரிசனம் பண்ணார் இல்லையா பில்வமங்கலத்தாராச்சாரியார். அப்போது எவ்வளோ பேர் குரு உபதேசம் இல்லாமையே பகவத் அனுக்கிரகத்தினால எதையோ கேட்டு எங்கேயோ கேட்டு எப்படியோ அதே உபதேசமாக ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு காரணம். இப்போது குருநாதர் வந்து நேரடியாக உபதேசம் பண்ணல, காலில் மிதிச்சா ராமராமான்னார், அதே உபதேசமாக ஏற்றுக்கொண்டு கபீர்தாசர் அதை சித்தி செய்து கொண்டாரா இல்லையா? அப்போ ஒரு குரு உபதேசம் கூட தேவையில்லை இந்த நாமத்துக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ ஹரிதாஸ் தாகூர்லாம் பார்த்தா அனவரதம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பகவத் கிருபை இருக்கணும், எல்லாராலையும் அப்படி பிடிச்சிக்க முடியாது. 3 லட்சம் நாமம் அனவரதம் ஜெபிச்சார். அவரும் முஸ்லீம் தான். அவர் வந்து பூரி ஜெகநாத் கோயிலுக்குள்ளே போகவே மாட்டார். அது போய் அவர் வந்து யாரும் பிராமணர்கள்லாம் இது பண்ண மாட்டாங்க. அப்போ அவர் இது பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் அப்புறமா அவருடைய மகிமை புரிஞ்சு அதுக்கப்புறமா நிறைய பேர் ஏற்றுட்டாங்க. அதில் ராமச்சந்திரகான் போன்ற துஷ்டர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவரை ஒதுக்கி தள்ளினாங்க. அவர் முஸ்லீம் குலத்தில் பிறந்து அவர் எப்படி நம்ம தர்மத்தை கடைப்பிடிச்சி அவர் பின்னாடி எப்படி ஜனங்க போகலாம், அது அதர்மம் அப்படின்லாம் கண்டித்தாங்க எவ்வளோ பேர். அவங்களாம் என்ன பண்ணாங்க, எப்படி கரையேறினாங்க? அப்போது குரு உபதேசமே இல்லாமல் அவங்களாம் இப்போ ஹரிதாஸ் தாகூர்லாம் பார்த்தா அவர் பிரார்த்தனை பண்ணிக்கு தான் சைதன்ய மகாபிரபுவே அவதாரம் பண்ணியிருக்காராம். அது தெரியுமா? அத்வைதாச்சாரியரும் ஹரிதாஸ் தாகூரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி தான் சைதன்ய மகாபிரபுவே அவதாரம் ஏற்பட்டது பூலோகத்தில். இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சரித்திரங்கள். நம்ம கதைன்னா சரி ஏதோ கட்டுக்கதைன்னு நினச்சிப்பாங்க, கதை கிடையாது, சரித்திரம், நடந்த விஷயங்கள், இதிகாசம், இவ்வாறு நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அப்போது ஒரு குரு உபதேசம் கூட நாமத்துக்கு தேவையில்லை அப்படின்றது தான் இங்கே நிர்தாரணம் பண்ணுறார் குருநாதர். இங்கே பகவன் நாம போதேந்திரார், அதான் குருநாதர்னு சொல்லுவோம் நம்ம. அதுதான் அவர் குருநாதர் இங்கே நிர்தாரணம் பண்ணுறார். ஒரு புருஷாந்திர அபேட்சை கூட தேவை, ஒரு குரு ஒரு 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 உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு குருத்தோடு தேவையில்லை நாமத்துக்கு. உனக்கு ராமராமன் தெரியல, இதான் கரையத்தம், நான் ராமநாமம் சொல்வதே கலியில் கதியம், இது அதையும் மறந்தால் அதோ கதியம் கேள்விப்பட்டில்ல, அப்புறம் பிடிச்சிக்கட்டி தானே நீ பிடிச்சிக்கணும் தானே. இன்னும் மறுபடியும் எனக்கு இல்லை அது மாதிரி குரு உபதேசம் அந்த நாம சித்தி பெற்றோம் அவங்க வாக்கள் தான் இதெல்லாம் வேலைக்கு, இதெல்லாம் கால விரயம், டைம் வேஸ்ட் ஆகும். கிடைச்சிதா இதான் கதின்னு விஷயம், இனிமேல்ட்டு இதை விடாத, இதையே கட்டியாக பிடிச்சிக்கோ. அது பாக்கியம் இருந்தால் தான், அதான் சொல் ஏஷாம் து அந்த கதம் பாவம் போனவனால்தான் திருடபக்தி பஜந்தே மாம் திருடவிரதா உறுதியாக பற்றி கொள்ள முடியும், இல்லாட்டி முடியாது. நீ 1000 சொல்லு நடக்கவே நடக்காது. நான் ஜெபிக்கணும் தான் பார்க்குறேன், டைம் இல்லை, ஜெபிக்கணும் தான் பார்க்குறேன், டைம் இல்லை. அந்த வேலை வந்தது, இந்த வேலை வந்து டக்குன்னு ஃபோன் கால் வந்தது, என்ன பண்ணுறது, நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுன்னுக்கிறேன், பகவான் நாம சொல்ல ஹரே கிருஷ்ணா சொல்லுறது, அதுக்குள்ளே பார்த்தா 1008 ஃபோன் கால், 1008 விஷயம், வீட்டு வேலைகள், எல்லா அலுவல், எங்கே தான் ஜெபிக்கிறது டைம் இருக்குது, இப்படி சொல்லின்னு இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுன்ற சர்வதர்மன் பரித்தியஜ்ய, தூக்கி ஏறி தர்ம புரோஜித கைதவகா, இந்த கபடமான இந்த பலனை எதிர்பார்க்குற விஷயங்கள்லேருந்து விடுதலை வெளிவா, சதாம் சாதுக்கள் தர்மத்தை கடைப்பிடி, தர்ம புரோஜித கைதவகா, அதாவது பலனை எதிர்பார்க்கக்கூடிய இந்த கபட தர்மங்களை தூக்கி ஏறி. அப்போ எந்த தர்மத்தை கடைப்பினா சதாம் சாதுக்களுக்குள்ள பகவன் நாம சங்கீர்த்தனத்தில் முழுசாக, அதுதான் பரோ தர்மம், இதுதான் உயர்ந்த தர்மம். மற்ற தர்மங்களாக தூக்கி ஏறி உட்காந்து பகவன் நாம சொல்லு, 24 மணி நேரம் தொடர்ந்து பகவன் நாம சொல்லு. அப்போது உனக்கு பிடிச்சிக்கணும்னு உனக்கு ஆர்வம் இருந்தால் நீ எப்படி இருந்தாலும் பிடிச்சிப்பேன். இப்போ கபீர்தாசர் மாதிரி
ஹரிதாஸ் தாகூர் மாதிரி 3 லட்சம் நாமம் எங்களுக்கு என்ன, ஏன்னா சாஸ்திரம்லாம் படிக்கிறதுக்கு அவர் யார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க? அவர் தான் பிராமணராக பிறக்கலையே ஹரிதாஸ் தாகூர். அப்போ அவர் பாகவதம் படிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எங்கேயாவது அதான் சொல்கிறாங்க, நாம சித்தினால அவருக்கு பாகவதம் நிறைய பேர் சொன்னாங்க, கேட்டார், எல்லாம் பண்ணார், ஓகே. ஆனால் அவருக்கு நாமத்தில் எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிறதுனால அதை ஜெபிச்சார். சொல்கிறது புரியுதா? அதனால் வேதத்திலலாம் அவருக்கு அதிகாரம் இல்லை, எதுவும் அதெல்லாம் செய்ய முடியாது, வேதாத்தியெல்லாம் பண்ண முடியாது. ஏதோ மகானுடைய இதெல்லாம் நம்மளுக்கு உபதேசிக்க மாட்டாங்க. பிராமணர்கள்லாம் அன்றைக்கி ஒதுக்கி வச்ச காலம் புரியுதா? இது போல் மிலேச்சன் அப்படின்றதுனால. ஆனாலும் முஸ்லீம் குலத்தில் பிறந்த ஹரிதாஸ் தாகூர் அனவரதம் கதையை படித்து பாருங்கள், நீங்கள் தெரியும். சைதன்ய சரிதாமிரத்தில் ஒரு கதை வருது பாருங்கள். நிறைய முஸ்லீம்ஸு கிருஷ்ண பக்தர்கள், ராம பக்தர்களாக இருக்காங்க, அது தெரியுமா? நிறைய பக்தர்கள், கபீர்தாசர் மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனையோ பக்தர்கள். அது மாதிரி அக்பருடைய மந்திரி கரீம்பாயா, அவர் பேர் ஏதோ பேர், அவர் ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தர். இல்லை ரஹீம்னு நினைக்கிறேன். அதுதான் அவர். இல்லைன்னா வந்து அந்த அக்பருடைய சேனையை அக்பர் எல்லாத்துலேயும் போய் ஜெயம் அடைகிறார். அப்போ வந்து என்னென்னா அவருக்கு வந்து நம்ம ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவன் தான் அந்த அவர் வந்து முஸ்லீம் ராஜ்யத்துக்கு தளபதியாக இருக்கிறார். ரஹீம் இல்லைனாவே அக்பர் இல்லை அந்த அளவுக்கு. கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு விஷம் வைக்கிறதா இருந்தாங்க இந்த ராஜாக்கள்லாம். அப்போது இந்த ராஜாக்களை ஜெயிக்க முடிஞ்ச அவளால் ரஹீமை ஜெயிக்க முடியலனால விஷம் வைக்கிறதா இருந்தாங்க. மறுநாள் நம்ம விஷம் கனவுல கிருஷ்ண பரமாத்மா போய் சொல்லிட்டார். ஏன்னா ரஹீம் வந்து முஸ்லீமே தவிர அவர் கிருஷ்ண பக்தர். அவர் அனவரதும் கிருஷ்ணநாமத்தை கிருஷ்ண பகவான் நாமத்தை ஜெபிச்சுன்னு இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது கடைசியில் என்னென்னா கிருஷ்ணர் கனவுல போய் சொல்கிறார், அப்பா நீ வந்து நாளைக்கு விருந்து வைக்கிறாங்கன்னு போகாத, உனக்கு விஷம் வைக்க போகிறாங்க, அதனால் ஜாக்கிரதையாருன்னு. இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் விருந்துக்கு வரதா, எங்களை எதுக்கு வந்து நீ சொல்கிற நீ அப்படின்னு. இல்லை நான் தான் வந்து ஒரு பிராமண ரூபத்தில் வந்தது நான் தான், அதனால் வந்து நீ போகாத, போனால் உனக்கு விஷம் வைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா எங்களை எதுக்கு இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறேன் அப்படின்னா சத்தியநிஷ்டை. அந்த ரஹீம் பாய் வந்து அவன் ரஹீம்ன்றவர் வந்து கிருஷ்ண பக்தர், அதே சத்தியநிஷ்டர். வார்த்தை சொன்னால் தவற மாட்டார். நான் விருந்துக்கு வரேன்னு சொன்னால் விருந்துக்கு வரேன்னு சொல்லிடுறேன். சரி, அதே மாதிரி மறுநாள் போனார், விஷத்தை வச்சாங்க, சாப்பிட்டார், கிருஷ்ணான்னு சாப்பிட்டார், விஷத்தை சாப்பிட்டார், ஒன்றுமே ஆகலை. பகவான் காப்பாற்றிட்டார். என் மேலே என்னை காப்பாற்றணும் உனக்கு என்ன அவ்வளோ ஆசைன்னா, நீ அப்படியேப்பட்ட கிருஷ்ண பக்தன், அப்படியேப்பட்ட சத்தியநிஷ்டனாக இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து இது போல் சோதனைகள் வருது, அந்த சத்திய சோதனை அப்படின்னு. ஆனால் பார்த்தா கஷ்டம் கிருஷ்ணன் தான் காப்பாற்றலாம் அந்த ரஹீம்ன்றவர். அவர் என்ன உபதேசம் பெற்றார், என்ன பகவன் நாமத்தை படி அனவரதும் பகவன் நாம கிருஷ்ண நாமத்தை ஜெபிச்சார். அவர் காப்பாற்றப்படலையா? அக்பருடைய மந்திரி அமைச்சர். அதனால் பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு எந்த ஒரு உபதேசமும் தேவையில்லை. உனக்கு ஆர்வம் இருந்தால் நீ ஜெபிப்ப, நீ ஆட்டோமேட்டிக்காக. உனக்கு ஆர்வம் இல்லாத பட்சம் நீ 1008 காரணம் சொல்லுவேன். எனக்கு சரியான குரு கிடைக்கல, அதனால் எனக்கு உபதேசம் பெறலை, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவேன் நீ. ஆக மொத்தம் நீ தட்டி கழிக்கிறதுக்கு 1008 காரணம் சொல்லுவேன். இல்லை லௌகிக அலுவல்கள் இருக்குது, அது இருக்குது. சரி, குரு உபதேசம் பெற்றவங்க கூட காரணம் சொல்கிறாங்க. குரு உபதேசமாக பெற்று ஹரே கிருஷ்ணா சொல்கிறது எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, எத்தனை பேர் விட்டுறாங்க, எத்தனை பேர் விட்டாங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காரணம் சொல்கிறாங்க, எனக்கு வேலைகள் இருக்குது, என்னால் டைம் இல்லை, எதுவும் பண்ண முடியல, ஒழுங்காக பண்ணோம், இதெல்லாம் சரியாக பண்ண முடியாது என்னால், அதனால் விட்டுட்டேன், நான் வெளியே வந்துட்டேன், இஸ்கானை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் பக்தியை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்படியே சொல்கிறாங்க. அப்போ என்ன நாங்கள் நெத்தியில் ஒரு திலகு கூட கிடையாது, எல்லாமே என்ன மைதானம் மாதிரி இருக்குது, பெருகி வச்ச மைதானம் மாதிரி இருக்குது அந்த நெத்தியை பார்த்தா. பகவன் நாமத்தை சொல்கிறோம், பகவன் நாமத்தையே நெத்தியில் வைக்கல, நாக்கிலே நாமா இல்லை, என்ன பண்ணுறது? அப்போ குரு உபதேசம் பெற்று என்ன பண்ணுறது? எதுக்கு அப்போ குரு உபதேசம் பெறுறீங்க நீங்கள்? அது மாதிரி எத்தனை பேர் தெரியுமா, பகவன் நாமத்தை ஒரு குருநாதர் வாக்கில் வந்தாவே அதுவே உபதேசமாக ஏற்றுக்கொண்டு கபீர்தாசர் ஜெபிச்சு, அவரும் ஒரு பக்தர், கிருஷ்ண பக்தர் தான், அவரும் ஒரு ராம் பக்தர் தான். ஹரிதாஸ் தாகூரும் ஒரு கிருஷ்ண பக்தர் தான். அவங்களாம் எப்படி ஜெபிச்சாங்க? மதம் விட்டு மதம், வேறு மதம் அவங்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் எதில் அதிகாரம் உண்டு? நாமத்தில் அதிகாரம் உண்டு. கபீர்தாசர் முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்கு ராமநாமத்தில் அதிகாரம் உண்டு. ஹரிதாஸ் தாகூர் முஸ்லீமாக இருந்தாலும் அவர் கிருஷ்ண நாமத்தில் ஹரே கிருஷ்ண மகந்தத்தில் அதிகாரம் உண்டு. அதில் வந்து என்னென்னா இதுக்கு ஆச்சார அனுஷ்டானம் எதுவுமே தேவையில்லை, இது யார் வேணால் ஜெபிக்கலாம், எல்லாருக்கும் பொது, இது குரு உபதேசம் கூட தேவையில்லை அப்படின்னு பிடித்து கொண்டவரெல்லாம் எப்படி கரையேறினாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் குரு உபதேசம் பெற்றவர்கள் மட்டும் என்ன கரையேறிட்டாங்க, குரு உபதேசம் பெறாமல் ஆர்வத்தோடு பகவான் நாம ஜெபிக்கிறவங்க என்ன கெட்டு போயிட்டாங்க. அந்த ஹரிதாஸ் தாகூருக்கு பண்ண அபச்சாரத்தினால் நம்ம ராமச்சந்திரகான் அழிஞ்சே போயிட்டான், இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டான் அவன். புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட ஒரு வேசி கூட மாற்றப்பட்டாள்.
இவர் வேசியால் மயக்கப்படல, அந்த வேசி வந்து சாதுவாக மாறிட்டா, தபஸ்வினியாக மாறிட்டா. அவரை மயக்க போனவ கடைசியில் அவர் எப்படி இருந்தார், அவர் வந்து கிருஷ்ண பக்தராக நல்லா வரவங்கள பரிசுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஞானத்தில் தான் அஜ்ஞானம் அழியுமே ஒரே, அஜ்ஞானத்தில் ஞானம் அழிஞ்சு போவாது. அப்படிப்பட்ட தூய ஞானம் பெற எதனால் பகவன் நாமத்தினாலே 3 லட்சம் நாமம் அனவரதம் ஜெபிச்சார். நாமாச்சாரியா ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய், நாமாச்சாரியா ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய், நாமாச்சாரியா ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய். இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்மரிக்கணும். நாம ஆச்சாரியார்னு பட்டம் கொடுத்தவர் யார், சைதன்ய மகாபிரபு. அப்படியேப்பட்ட நாமாச்சாரியார் ஹரிதாஸ் தாகூர் அவர் அனவரதம் ஜெபிச்சு சித்தி பெற்றாரா இல்லையா? உனக்கு ஆர்வம் இல்லை அதை வேணா சொல்லு, குரு உபதேசம் இல்லைன்னு சொல்லாத, ஏதோ ஒரு காரணத்தை காட்டாது, செப்பக்கட்டு காட்டாத, எனக்கு வேலைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, அலுவல்கள் இருக்குது அப்படின்னு காரணம் காட்டாத. உனக்கு ஆர்வம் இல்லை, உனக்கு ஆர்வம் வந்து எப்படி இருந்தாலும் நீ பகவான் நாமா சொல்லுவேன், 24 ஹவர்ஸ் விடாத. இது அதான் சொல்கிறேன், இது வந்து என்னென்னா இதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்றது இங்கே ஸ்பஷ்டமாக சொல்கிறார் குருநாதர் இங்கே ரசோதயத்தில். அப்போது ஸ்தோத்திரத்திற்கு உபதேச நியமம் இல்லை, எனவே ஒருவர் தேவையில்லை. ஏதாவது நியமம் இருந்தாலே அதுக்கு 1008 காரணம் சும்மா ஒரு சின்ன நியமம் இருந்தாலே அதை வச்சு இதெல்லாம் எனக்கு இல்லை அதனால் நான் ஜெபிக்கல அப்படின்னு ஏதோ காரணம் சொல்லுவேன். இதுக்கு தான் எதுவுமே கிடையாது. இது ஹாயான பாட்டியாச்சு, ராஜ பாட்டியாச்சு, அப்புறம் பகவான் நாம சொல்ல வேண்டியதானே. சொல்கிறதுக்கு பாக்கியம் வேணும், அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுதான் முன்னாடி சொன்னது 2வது உல்லாசத்தில். அவ்வளோ புண்ணியம் 3 கல்ப கோடி ஜென்மத்தில் 6 விதமான புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுமா, அப்போ தான் பகவான் நாம நாக்கில் வருமா. இல்லை அவ்வளோ லேஸில் வந்துடாது, முதல் புரிஞ்சுக்கணும். இவன் நினச்சாலாம் சொல்லிட்டு முடியாது, இவன் இது தான் சொல்லுவான். ஆமாம் எனக்கு சரியான குரு கிடைக்கல, எனக்கு வந்து என்னென்னா வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் இருக்குது, எனக்கு அலுவலகம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். காரணம்னா நீ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் உன் நாக்கில் நாம வரல. அதுக்கப்புறம் அதை பாவம் பண்ணியிருக்க மட்டும் இல்லை, இவ்வளோ புண்ணியம் பண்ணலை நீ, தவம் யோகம் இதெல்லாம் இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணாதனால தான் உனக்கு பகவான் நாம நாக்கில் வரல. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். இதுதான் காரணமே தவிர வீட்டு வேலைகள் இருக்குது, அலுவல்கள் இருக்குது, என்னால் ஃபோன் அடிக்கடி வருது, அப்படி இதெல்லாம் காரணமே கிடையாது. குரு உபதேசம் இதெல்லாம் காரணமே கிடையாது. நீ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறதுனால தான் உன் நாக்கில் நாம வரமாட்டேங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதுதான் முதல் உல்லாசத்தில் 2 உல்லாசத்தை அப்படி பிரகடனமாக சொன்னது, நிரூபணம் பண்ணது. ஒவ்வொரு உல்லாசம் அதுக்குன்னே பாவத்தினால பகவான் நாம வராததுக்கு காரணம். அதே போல் அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணால் தான் பகவான் நாம நாக்கில் வருன்றதுக்கும் 2 உல்லாசமும் ஃபுல்லாக அதை பற்றியே பேசினார் பாருங்கள் குருநாதர். இதுதான் விஷயம். சரி, இதுதான் விசேஷனம். அப்போது என்னென்னா ஸ்தோத்திரக்கு உபதேசம் நியமம் கிடையாது. ராமராமான்னு சொல்கிறதுக்கு என்ன உபதேசம், இது தேவையில்லை. எனவே ஒருவர் தேவையில்லை. ஏதாவது ஒரு நியமம் இருந்தாலேயே அந்த நியமத்தை சொல்லி கொடுப்பவர் வேண்டும். ஒரு நியமம் இல்லாத ஸ்தோத்திர ரூபமான அர்ச்சனத்திற்கு வேறொரு தேவையில்லை. இதனாலேயே இந்த ஸ்தோத்திரத்திற்கு நியமம் ஏதும் இல்லை என்றாயிற்று. நியமம் இல்லாததாலேயே ஹரிநாம கீர்த்தன ரூபமானது என்றாயிற்று இல்லையா. ஹரி சங்கீர்த்தனஸ்யாஸ்ய ந உபதேச கதஞ்சன கிந்து பிரவீமி சம்யத்வம் கதையஸ்வா அசுச்சிர்ன சேத்து. ஹரிநாம கீர்த்தனத்திற்கு உபதேசம் தேவையில்லை, ஆனாலும் குழந்தாய் நீ தூய்மையுடன் அதை சொல்லு. இவ்வாறு பிரம்மாண்ட புராண வசனம் ஒன்று இருக்குது. பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஹரிசங்கீர்த்தனஸ்யாஸ்ய ந உபதேச கதஞ்சன கிந்து பிரவீமி சௌமியத்வம் கதையஸ்வா அசுச்சிர்ன சேத்து. அதனால் சுத்தமாக குளிச்சுட்டு நல்லா சந்தோஷமாக பகவான் நாம சொல்லு. இப்படி பிரம்மாண்ட புராணம் முதலிய பிரமாணங்களால் நாமகீர்த்தனத்திற்கு உபதேசம் தேவையில்லை என்று பிரசித்தம். இவ்வாறு தேச நியமமும் இல்லை என்பதால் வைதிகமான ஸ்தோத்திரங்களுக்கும் போல ஸ்மசானம், சண்டால வீதி சண்டாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சேரி சேர்ந்து இருக்கிற வீதியெல்லாம் போக மாட்டாங்க பிராமணர்கள்லாம் இல்லையா. அதெல்லாம் அது சண்டால வீதின்னு இது மாதிரி சண்டால அதோட கீழே நாய் மாம்சம் தின்னக்கூடிய துஷ்டர்கள் அந்த வீதியெல்லாம் அந்த தெருவுக்கே போக மாட்டாங்க. அதெல்லாம் இங்கே அந்த அப்படிலாம் இல்லை. அந்த தெருவெலாம் தாராளமாக போகலாம் பகவான் நாம சொல்கிறவங்க. அதெல்லாம் இந்த தங்கு தடங்கள்லாம் கிடையாது பகவான் நாமத்துக்கு. அப்போ ஸ்மசானத்தில் சுடுகாட்டில் கூட பகவான் நாம சொல்லலாம். அதனால் இதெல்லாம் தள்ளத்தக்கது கிடையாது. எல்லா இடத்துலையும் பகவான் நாம சொல்கிறான். அதான் இங்கே சொல்கிறார். இவ்வாறு தேச நியமமும் இல்லை என்பதால் வைதிகமான ஸ்தோத்திரங்களுக்கு போல வைதிகமான ஸ்தோத்திரங்கள் வேதம் அத்தியனம் இதெல்லாம் ஸ்மசானத்தில் வேறு இடத்துல சுத்தமான இடத்துல கோயில்களில் இது மாதிரி ஒரு வீட்டில் அது மாதிரி தான் அத்தியனம் வேத அத்தியனம்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் சில நியமங்கள் உண்டு. ஆனால் பகவான் நாமத்துக்கு எந்த நியமம் கிடையாது. ஸ்மசானத்தில் கூட பகவான் நாம சொல்லலாம். அதுபோல் வைதிகமான ஸ்தோத்திரங்களுக்கு போல ஸ்மசானம், சண்டால வீதி முதலிய இடங்களில் நாமகீர்த்தனம் செய்யக்கூடாது என்ற நியமம் இல்லை. நாமகீர்த்தன ரூபமாய் இருப்பதால் இந்த ஸ்தோத்திரத்துக்கு அந்த நியமம் இல்லை.
நோ தேசகால நியமः சௌச்ச அசௌச்ச விநிர்ணயः பரம் சங்கீர்த்தனா தேவ ராம ராமேதி முச்சியதே. நோ தேசகால நியமः சௌச்ச அசௌச்ச விநிர்ணயः பரம் சங்கீர்த்தனா தேவ ராம ராமேதி முச்சியதே. ராமன்னு சொல்கிறதுக்கு எந்த தேசகால நியமம் கிடையாது என்ற வைஸ்வானர ஸ்மிருதி அப்படின்ற வைஸ்வானர ஸ்மிருதி வசனத்தால் தேசகால ஆகார நியமம் இல்லை என்று தெளிவாகிறது. தேசகால நியமம் இல்லை என்பதை சொன்னோம். கால நியமம் இல்லை என்பதால் வைதிகமான ஸ்தோத்திரங்களுக்கு போல இந்த ஸ்தோத்திரத்தை ஜனனா சௌச்சம், மரணா சௌச்சம், அர்த்தராத்திரி முதலிய காலங்களில் செய்யக்கூடாது என்கிற நியமம் இல்லை. புரியுதா? நாமகீர்த்தனத்துக்கு இந்த சமயத்தில் சொல்லக்கூடாது, இந்த சமயத்தில் சொல்லக்கூடாது, இந்த சமயத்தில் தான் வேதத்தை அத்தியனம் பண்ணணும், இந்த சமயத்தில் இது பண்ணணும் அப்படின்லாம் இது கிடையாது. நடுராத்திரிலாம் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடாது, சில நியமங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் அர்த்தராத்திரிலாம் இது பண்ணக்கூடாது. அதுதான் அந்தந்த காலத்தில் பிராதஸ்தவனம், காலங்காத்தால் தான் பகவான் நாமத்தை சொல்லணும், காலங்காத்தால் தான் ஹோமங்கள் செய்யணும், அது பிராதசம். அதே சமயத்தில் திருதிய சவனம், அதுபோல் அக்னிஹோத்திரம்லாம் காலையில் தான் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பகவான் நாமத்துக்கு எந்த தேசகால நியமம் கிடையாது, எந்த கால நியமம் கிடையாது என்பதால் வைதிகமான ஸ்தோத்திரங்களைப் போல இந்த ஸ்தோத்திரத்தை ஜனனா சௌச்சம், மரணா சௌச்சம், அர்த்தராத்திரி முதலிய காலங்களில் செய்யக்கூடாது என்கிற நியமம் இல்லை. நாம கீர்த்தனத்திற்கே தேசகால நியமம் இல்லை என்பது பிரசித்தமானதால் இந்த ஸ்தோத்திரம் நாமகீர்த்தன ரூபமானது என்பது நிச்சயம். இங்கே ஸ்தவை ரச்சன் நரசதான் சொல்லுது நாமகீர்த்தனம். ஏன்னா பின்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் சொல்ல போகிறாரு, அதுதான் இங்கே சொல்கிறார். எடுத்துக்காட்டாக சரி, நாமகீர்த்தன ரூபமான நிச்சயம் எடுத்துக்கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திற்கு சாஸ்திரியமான எந்த நியமமும் இல்லை என்பது பாஷ்ய சம்மதமே. பாஷ்யத்தில் வேறு புருஷ அபேட்சை இல்லை, தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை என்று மீண்டும் மீண்டும் பலவிதமாய் பல இடங்கள் சொல்லியிருப்பதால் அதை அவசியம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். இவ்வாறு எந்த நியமமும் இல்லை என்பதற்கு சாமானிய நியமம் கூட இல்லை என்கிற வரை அர்த்தம் உண்டு. சாதாரண நியமம் கூட கிடையாது. நீ குளிச்சுட்டு கூட பகவான் நாம சொல்லணும், அது சாதாரண நியமம், அது கூட கிடையாது. குளிக்காம கூட பகவான் நாம சொல்லலாம். சொல்லப்போனால் துராச்சார நிலையில் அஜாமலன் எந்த இடத்துலன்னு சொன்னான், வேசி வீட்டில், அப்போ கூட பலன் கொடுக்கலையா? நாராயண நாமம் சொன்னேன். அப்போ சாணித்தியமாக இருக்கணுமா, இல்லை குரு உபதேசம் பெறணுமா? ஒன்றுமே தேவையில்லையே. அப்படியே நாராயணன் புத்திரன் நினச்சின்னு சொன்னான், முடிஞ்சு போச்சு. அதுக்கே அவ்வளோ பலன் உண்டுன்னு சொன்னால், அப்போ நாம் உன்னுடைய தகுதி எதிர்பார்க்கறதில்ல, நாம் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறோம். நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு எப்படி சுடுமோ, மருந்து தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் எப்படி அது வியாதியை குணமாக்கிடுமோ, அதுபோல் பிறவி பிணியை போக்கி நம்ம பாபங்களை போக்கி நம்மளே புண்ணியாத்மாக்களாக மாற்றி நமக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியது, சகல 4 வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது பகவன் நாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதனால் சாமானிய நியமம் கூட இல்லை என்கிற வரை அர்த்தம் உண்டு, அது பிரமாணம் உண்டு. அது பாஷ்யத்தில் உள்ள ஆதி சப்தத்தால் தெரிய வருகிறது. விகிதம் அகில கர்ம பிராமணானாம் முனிந்திரஹி விதி நியம சமேதம் சக்கியதே நைவகர்த்தம். விகிதம் அகில கர்ம பிராமணானாம் முனிந்திரஹி விதி நியம சமேதம் சக்கியதே நைவகர்த்தம். தத் அகிலமபி ஹித்வா யோ மகாதேவ சப்தம் படதி பலம் அசேஷம் பிராப்னுயாத் சோ அனவத்தியம். மகரிஷிகளால் பிராமணர்களுக்கு விகிதமான எல்லா கர்மங்களும் பல நியமங்கள் உடையதாக இருப்பதால் செய்வதற்கு முடிவதில்லை. யார்? மகரிஷிகளால் பிராமணர்களுக்கு விகிதமான எல்லா கர்மங்களும் பல நியமங்கள் உடையதாக இருப்பதால் செய்வதற்கு முடியவில்லை. இந்த நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சு தான் நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா முடியறதில்லை. அந்த கர்மங்கள் யாவையும் விட்டு எவன் மகாதேவா என்று மட்டும் சொல்வானோ அவன் அவ்வளவு புண்ணிய பலன்களையும் அடைந்து விடுகிறான். அந்த அந்த விதி நியமங்களோடு செய்யக்கூடிய கர்மாக்களுடைய புண்ணியங்கள் அதனுடைய பலன்கள்லாம் மகாதேவன்ற சப்தத்தினாலே அடைஞ்சிடறானோ. மகாதேவா மகாதேவா மகாதேவன்ற மட்டும் சொல்வானோ அவன் அவ்வளவு புண்ணிய கர்ம பலனையும் அடைந்து விடுகிறான் என்று பிரம்ம வைவர்த்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் பிரமாணம், தானாக எதுவும் சொல்ல குருநாதர். இங்கே பிரம்ம வைவர்த்த புராணத்தில் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு தான் சொல்கிறார். பிரம்ம வைவர்த்த புராண வசனத்தாலும் நாம கீர்த்தனத்திற்கு சாமானிய நியமம் கூட இல்லை என்பது பிரசித்தம். இங்கு சாமானிய நியமம் கூட இல்லை என்பது மட்டும் பெருமைக்கு காரணம் என்று எல்லா தர்மங்களின் பலனையும் இது ஒன்றே தந்துவிடும். என்னது? எல்லா தர்மங்களுடைய எதெல்லாம் நியமங்களோடு கடைப்பிடிச்சா அந்த பலன்களை கடைப்பிடிச்ச அந்த தர்மங்களுக்கு என்னென்ன பலன்கள் உண்டோ அத்தனை பலனும் இது ஒன்றே கொடுத்துரும். ராமராமான்னு பகவான் நாமா சொல்கிறதுனாலே கொடுத்துரும் அப்படின்றாருங்க.
இங்கு சாமானிய நியமம் கூட இல்லை என்பது மட்டும் பெருமைக்கு காரணம் அன்று, எல்லா தர்மங்களின் பலனையும் இது ஒன்றே தந்துவிடும் என்பதும் பெருமைக்கு காரணமாகிறது. யக்ஞதத்தன் என்பவன் 10 லட்சம் ஓயாமல் உழைத்தால் 1000 ரூபாய் தருவான். தேவதத்தன் என்பவன் ஒரு வேலையும் செய்யாமலே 1000 ரூபாய் தருவான். இந்த இருவரில் தேவதத்தவனே சிறந்தவன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாருங்க. யக்ஞதத்தன் வந்து 10 வருஷம் ஓயாமல் உழைச்சாதான் 1000 ரூபாய் கொடுப்பானா. அதே சமயத்தில் தேவதத்தன்ற ஒருத்தன் வந்து என்னென்னா ஒரு வேலையும் செய்யாமலே 1000 ரூபாய் தருவானா. எது பெஸ்ட்டு? பரவாயில்ல, உழைக்காமல் எந்த வேலையும் கொடுக்காம 1000 ரூபாய் கொடுக்குறான்னா அவங்க தானே எல்லோரும் போவாங்க. 10 வருஷம் உழைச்சாதான் 1000 ரூபாய் கொடுப்பானா, அவங்களே அவன் போவான். அது மாதிரி இந்த விதி நியமங்கள், வேதத்தில் சொல்லக்கூடிய விதி நியமங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆனால் சுலபமாக பகவான் நாம சொன்னாலே கிடச்சிதுன்னா யாரும் வரமாட்டாங்க இதுக்கு. ஆனால் இதை நம்ப மாட்டாங்க, அதுக்குனால தான் வர மாட்டாங்களே தவிர வந்தால் பலன் உண்டு. வந்தால் பலன் உண்டுப்பா, வரத்துக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோ புண்ணிய பலமும் இல்லை. அந்தளவுக்கு பாபிகளாக இருக்கிறார்கள், பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால் வர முடியல. அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணல, அதனால் வர முடியல. இதான் விஷயமே தவிர அதில் நம்பிக்கை ஏற்படலை. நம்பிக்கை ஏற்படாததுக்கு காரணம் அவங்களுடைய பாவம்தான். வந்த பலன் கொடுக்கும் கண்டிப்பாக. பகவான் நாமத்துக்கு வந்துட்டால் பலன் கொடுக்கும். மகாதேவா மகாதேவான்னு சொன்னால் பலன் கொடுக்கும். ராமராமான்னு சொன்னால் பலன் கொடுக்குன்றது ஒரு சத்தியம்பா. ஆனால் யோசித்து பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு விதி நியமங்களோடு கஷ்டப்பட்டு சாஸ்திரங்களாம் படித்து வேதத்தில் அத்தியம் பண்ணி தவம் பண்ணி எல்லாம் பண்ணி உனக்கு என்ன பலன் கிடைக்குமோ? எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்ய கலு கேசவ கீர்த்தனாத். தபசு பலம், யோக பலம் எல்லாத்தையும் கொடுத்து சமாதி நிலை வரைக்கும் உனக்கு என்னென்ன பலன் கிடைக்கணுமோ அத்தனை பலன் இந்த கேசவ கீர்த்தனத்தினாலே கிடைச்சிடும் அப்படின்ட்டு பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. இன்னும் தேசகால விதி நியமக எதுவுமே கிடையாது. இது சௌச்ச அசுச்ச விநிர்ணயா இது எதுவுமே கிடையாது. சுத்தமாக இருக்குது அசுத்தமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பகவன் நாம சொன்னால் அத்தனை தர்மங்களுடைய பலனையும் கொடுத்துடும். அதே சமயத்தில் பகவன் நாமா ஈஸியாகவும் இருக்குது. அப்படின்னா எதுக்கு வருவாங்க? எல்லாம் சுலபமான வழிக்கு தான் வருவாங்க இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறார். தேவதத்தன் என்பவன் ஒரு வேலையும் செய்யாமலே 1000 ரூபாய் தருவான். இந்த இருவரில் தேவதத்தனே சிறந்தவன். அவன் நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளையும் சாதாரண பௌதிகத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் பணம் தான். இன்னி மாதம் பூரா உழைச்சா தான் 1ஆம் தேதி ஆனால் அந்த ஒரு 10,000 20,000 கிடைக்குது, இல்லை 1 லட்சம் 2 லட்சம் ஏதோ கிடைக்குது. ஆனால் நீ இதெல்லாம் எதுவுமே வானா, நீ பகவான் நாமத்தையே உன்னுடைய தொழிலாக, பகவான் நாம சங்கத்தினத்தையே உன்னுடைய இதை வச்சுன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். இதை விட அதிகமாகவே கிடைக்கும். சொன்னவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்காக சொல்கிறேன். சொன்னவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால் சொல்கிறேன். சொன்னவங்க எல்லாரையும் போய் பாருங்க போய். அப்புறம் நான் பரோ தர்மம், இது சாதாரண தர்மம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சவை பும்சாம் பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதக்ஷிஜே. பகவத் பக்தி தான் உயர்ந்த, அதுதான் பிரதானமான தர்மம். இத்தனை பிடிச்சிக்கிட்டு நீ மற்ற தர்மங்கள்லாம் உன்னை விட்டு போனால் போயும்போது அதை பற்றி கவலைப்படாது. ஆனால் நீ அது பலனை எதிர்பார்த்துன்னு செய்யாத. அகைதுகி அப்ரதிஹதா, எந்தவித தடங்கள் வந்தாலும் தடங்களை உடைச்சு நீ உறுதியாக பகவான் நாமத்தை இடைவிடாமல் தொடர்ந்து ராம 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 ராமன் சொல்லினே வா. தடைகள் அந்த அப்ரதிஹதா, எந்த தடங்களையும் மீறி சொல்லினே வா. அகைதுகி, எந்த பலனை எதிர்பார்க்காத. பகவான் சந்தோஷத்துக்காக கிருஷ்ண பிரீத்தியத்தம் ராம பிரீத்தியத்தமாக சொல்லுவா. வேறு ஒன்றும் பண்ணாத, நீ ராம பிரீத்தியத்தை சொல்லினே வா. அது என்ன பண்ணுன்னா சவை ஆத்ம பிரசித்தி, உன் ஆத்மாவனுடைய பூர்ண சந்தோஷத்தை அது கொடுத்துரும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறார். அதுக்கு அப்போ சுலபமாக பகவன் நாம சொல்கிறதுனால அத்தனை பலன்களும் கிடைச்சதுன்னா யார் அதை விரும்ப மாட்டா? அதுதான் இங்கே சொல்கிறார். அதற்கு காரணம் யக்ஞதத்தன் கொடுக்கின்ற பலனையே ஏதும் வேலையின்றி தேவதத்தன் கொடுப்பதே ஆகும். 20 வீடுகளில் பிக்ஷை வாங்க போனால் அவ்வளவு தூரம் வர வேண்டும் என்றும் இவ்வளவு தூரம் வரக்கூடாது என்றும் தேச நியமமும், போஜன சமயத்திற்கு முன்பே வர வேண்டும் என்றும் பின்பே வர வேண்டும் என்றும் சமயத்தில் வர வேண்டும் என்றும் கால நியமமும், பத்ர புஷ்பம் கொண்டு வருவதற்கென வெறுங்கையுடன் பிக்ஷைக்கு வந்துவிட்டாயே என்ற திரவிய நியமத்தையும் அபேட்சித்து ஒரு கபலமோ 2 கபலமோ பிக்ஷை போடுவார்கள் இல்லையா? ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணணுன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பிக்ஷை எடுக்கணும்னா கூட அதில் இவ்வளோ நியமங்கள் இருக்குது. புரியுதா? இத்தனை வீடு தான் பிக்ஷை எடுக்கணும்னு இருக்குது ஒரு பிக்ஷை எடுக்கிற சன்னியாசிக்கு. அதுக்கான நியமம் உண்டு. அதே சமயத்தில் அவங்க எப்போ இது பண்ணுறாங்கன்னா பிக்ஷை அவங்கள இருந்தால் இருக்கிற சமயத்துக்கு போகணும், இல்லாத சமயத்தில் போனால் எப்படி கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் கையில் வந்து ஒரு 10 புஷ்பமாவது அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், கொடுத்துட்டு அவங்க பிக்ஷை எடுத்துக்கணும், இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் கூட இவ்வளோ நியமம் இருக்குது. வெறுங்கோயிடம் பிக்ஷைக்கு வந்து விட்டாயே என்று திரவிய நியமத்தையும் அபேட்சித்து ஒரு கவலமோ 2 கவலமோ பிக்ஷை போடுவாங்க. பிக்ஷை எடுக்கிறவங்களுக்கே இவ்வளோ நியமங்களுக்கு சன்னியாசிகளுக்கு சொல்லப்படுது.
அவங்களும் பிக்ஷை போடுவார்கள். அது பசிக்கும் போதாது கொடுக்குற அந்த கொஞ்சம் சாப்பாடு. ஒருவர் மட்டிலும் எந்த நியமமும் அபேட்சிக்காமல் ஒரு கவளம்தான் போடுவார் இல்லையா? 20 வீடுகளில் கிடைக்கும் 20 கவளம் இவர் வீட்டில் கிடைக்காது. மற்றொருவர் ஒருவித நியமமும் இன்றி 20 கவளத்தை விட அதிகமான அன்னத்தை பசி தீர போட்டு விடுவார். இந்த மூவரில் யார் சிறந்தவர்? பல நியமங்களுடன் அனுஷ்டித்த பல தர்மங்கள் அல்ப பலன்களையே தரும். நாம் இதை அப்படியே படிச்சுனே வர, இதே நல்லா இருக்குது அப்படியே படிக்கிறதுக்கு. நம்ம விளக்கம் பண்ணுறத விட, விளக்கமாக சொல்கிறத விட இதை படிக்கிறது அப்படியே நல்லா இருக்குது, ஈஸியாக புரியுது பாருங்கள். அப்போது இந்த மூவரில் யார் சிறந்தவர்? பல நியமங்களுடன் அனுஷ்டித்த பல தர்மங்கள் அல்ப பலன்களையே தரும். நாமகித்தனமோ ஒரு நியமமும் இன்றி எல்லா பலன்களையும் தரும். நியமம் இல்லை என்பது மட்டும் பெருமை இல்லை. ஏனெனில் பலனை விரும்புபவர்கள் நியமத்தை செய்தாவது பலனை அடைய விரும்புவார்கள். எனவே நியமம் இல்லாமலேயே எல்லா பலன்களையும் தரவல்லது இந்த தர்மம், இந்த நாமசங்கீர்த்தன தர்மம். சிறு நியமம் கூட இல்லை, ஆனால் எல்லா பலன்களையும் தருகிறது என்பதே இதற்கு ஏற்றம். ஆதிசங்கரால் சகஸ்ரநாம பாஷ்யத்தில் வைசம்பாயன வாக்கியத்திற்கு எல்லா புருஷார்த்தங்களையும் தரக்கூடிய சுலபமான தர்மம் இதுவரை சொல்லப்படவில்லை என்று கேட்டார் என்ற பாஷ்யத்தாலும் இந்த தர்மம் அனுஷ்டிப்பதற்கு சுலபம் என்றும் சகல சபாவங்களையும் போக்கும் என்றும் சகல பலன்களையும் தரும் என்றும் காட்டப்பட்டது. அடுத்தபடியாக ஹிம்சை கிடையாது. இல்லை, ராமராமன் சொல்கிறதுக்கு எந்த ஹிம்சையும் கிடையாது. ஆனால் பூ பறிக்கிறோம், காய் பறிக்கிறோம், அதில் ஹிம்சை இருக்குது, அதை பறிக்கிறோம் இல்லையா, அதான் ஹிம்சை. அடுத்தபடியாக ஹிம்சை வேறு திரவியம், துணைக்கு ஒரு புருஷன், அதாவது உபதேசம் பண்ணுறது ஒரு குரு கூட தேவையில்லை. தேச கால நியமம் இவைகளும் தேவையில்லை. எந்த தேசத்தில் எந்த காலத்துலையும் சொல்லலாம், இதுக்கு நியமம் கிடையாது. தேசகால நியமம் இவை வேண்டுவதில்லை என்னும் பாஷ்யத்தினால் இந்த தர்மம் சுலபமானது என்று சொல்லப்பட்டது. இவ்வாறு வைசம்பாயன வாக்கியத்தினாலும் தர்மபுத்திரரின் கேள்வியாலும் பீஷ்மரின் பதிலாலும் பலமுறை ஸ்தோத்திர ரூபமான இந்த தர்மத்திற்கு சாமானிய நியமம் கூட இல்லை என்றும் சகல பலன்களையும் தரவல்லது என்றும் கூறப்பட்டது. சொல்லப்போனால் இதே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன இடத்துல தான் சிவசஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கார் பீஷ்மாச்சாரியர். அது தெரியுமா? ஆனசாசனிங்க பருவத்தில் போய் பாருங்கள். மகாபாரதத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன இடத்துல தான் சிவபிரபாத, ஏன்னா சிவநாமம் ஜபிக்கிறது சிவநாமம் ஜபிக்கணும். சிவசஹஸ்ரநாமத்தும் பீஷ்மாச்சாரியர் தான் சொன்னார். அது முதல் புரிஞ்சுங்க. நீங்கள் போய் பாருங்கள், ஆனசாசனிங்க பருவத்தில் போய் பாருங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன இடத்துல தான் சிவசஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கார். அப்போ அதுதான் நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்தில் கிடைத்தேற ஒரே வழி அப்படின்னு. ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிரசித்தமாயிடுச்சு இந்த விஷயம். சரி, அதனால தான் இதுக்கு இந்த ஸ்தவைர் அச்சன் நர சதா, அந்த ஸ்தவைர் அச்சன் என்னன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் ஸ்பஷ்டமாக சொல்கிறார் இல்லையா? அதை தான் இங்கே பிரமாணம் நான் எடுத்துக்கணும். சரி, அதனால் அவர் சொன்னதுலேருந்தே அந்த வார்த்தையிலேயே தெரியுது, பீஷ்மர் சொன்ன வார்த்தையிலேருந்தே அந்த ஸ்தோத்திர ரூபமாக அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் இங்கே வியாக்கியானம் எடுத்திருக்கார். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம பின்னாடி அதான் அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல போகிறாரு, அது ஸ்பஷ்டமாக தெரியுது. இருந்தாலும் இந்த ஸ்தவைர் அச்சன்றதுக்கே வியாக்கியானம் பண்ணுறார் குருநாதர் அருமையாக. அது ஆதிசங்கரர் வியாக்கியானம் பண்ணதை வச்சு அப்படியே வியாக்கியானம் பண்ணுறார். புரியுதா? இப்போ நான் முந்திரி கொட்ட மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் ஆதிசங்கரர் அந்த எந்த வியாக்கியானம் பண்ணார் அதை மட்டும் சொல்கிறாரு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் அப்படின்றத குருநாதர் இங்கே சொல்லலை. ஆனாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் அடுத்தது சொல்ல போகிறார் தர்மபுத்திரருக்கு. அதான் அந்த ஸ்தோத்திர ரூபமானது, அதாவது அவர் பகவான் நாம சங்கீர்த்தனம். அதுதான் இங்கே நிஷ்கர்ஷனம் பண்ணுறார் குருநாதரம். ஆனாலும் அந்த கேள்வி பதிலில் உள்ள அந்த ஸ்லோகத்தை அந்த ஜெகத்பிரபுவும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்தவைர் அச்சன் நர சதா, அதுதான் இங்கே பிரமாணமாக எடுத்துக்கிறாரு குருநாதர். சரி, அப்படியே பார்க்கலாம். அப்போ பீஷ்மரின் பதிலாலும் பலமுறை ஸ்தோத்திரமான இந்த தர்மத்திற்கு சாமானிய நியமம் கூட இல்லை என்றும் சகல பலன்களையும் தரவல்லது என்றும் கூறப்பட்டது. பிரம்ம மீமாம்சையில் அனந்தமய அதிகரணத்தில் ஒரே விஷயத்தை பல தடவை கூறுவதற்கான அபியாசமே தாத்பரியத்தை கிரகிக்க காரணம் என்று சொல்லியிருப்பதால் இங்கு 3 தடவை திரும்பி திரும்பி சொன்ன அபியாசத்தினால் நாமகீர்த்தனத்துக்கு சிறு நியமம் கூட இல்லை என்றும் எல்லா பலன்களையும் தரவல்லது என்றும் தாத்பரியம் சித்திக்கிறது. ஓகேவா? ஆகையால் ஒரு தரம் சொன்ன பகவன் நாமத்திற்கு சகல பலன்களும் கிட்டும் என்று அவசியம் சொல்ல வேண்டும். சர்வேப்பியோ காமேப்பியோ ஜோதிஷ்டோம என்ற இடத்தில் ஒவ்வொரு பலனை உத்தேசித்து ஒவ்வொரு ஜோதிஷ்டோம யாகம் செய்ய வேண்டும் என்று நிர்தாரணம் செய்யப்பட்டிருக்கிறபடியால் அந்த ரீதியில் ஒவ்வொரு பலனை உத்தேசித்து ஒவ்வொரு நாமகீர்த்தனமே செய்ய வேண்டுமெனில் அதற்கு பதில் சொல்லப்படுகிறது. ஆவர்த்தி நியமம் கிடையாது, ஆவர்த்தி நியமம் இல்லை என்ற வாக்கியம் ஜோதிஷ்டோமத்திற்கு இல்லை. ஜோதிஷ்டோமத்தை பல தடவை செய்வதே தாத்பரியம், அதை பல தடவை செய்யணும். ஆனால் பகவன் நாமத்தை அப்படி கிடையாது. ஆனால் ஜாதேஷ்டி என்ற யாகத்திற்கு பூத ஏவி தேஜஸ்வி,
அன்னாத இந்திரியாவி பசுமான் பவதி என்றபடி 5 பலன்கள் ஆவர்த்தி இல்லாமலேயே வேத வாக்கிய பிரமாணத்தால் சொல்லப்பட்டது. 5 பலன்கள் ஆவர்த்தி இல்லாமலேயே வேத வாக்கியம் பிரமாணத்தால் சொல்லப்படுது. பிரமாண வாக்கியம் இருக்கும்போது யுக்தியினால் நிர்ணயம் செய்யக்கூடாது என்று மீமாம்சகர்களே சொல்லுகின்றனர். நாமகீர்த்தனத்திற்கு ஜோதிஷ்டோமம் முதலிய சகல தர்மங்களுக்கும் உள்ள சாமானிய நியமங்கள் கூட கிடையாது என்னும் வாக்கியத்தை ஆதரிக்காமல், ஆதலாலேயே ஆவர்த்தி செய்ய வேண்டிய நியமம் இல்லாமலேயே எல்லா பலன்களையும் தரவல்லது என்னும் வசனத்தையும் கசக்கி எறிந்துவிட்டு, வாக்கியம் இருக்கும்பொழுது யுக்தி கூடாது என்கிற மீமாம்ச மரியாதையும் தாண்டி ஹிம்சா திரவியாந்தர புருஷாந்தர தேசகால நியமம் இல்லை என்ற பகவத் பாதாச்சாரியார் பாஷ்யத்தையும் ஆதரிக்காமல், அந்தந்த பலனுக்கு நாமகீர்த்தனத்தை தனித்தனியே ஆவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கல்பனை இவ்வளவுக்கும் விரோதமே ஆகும். அதனால் ஒவ்வொரு பலனுக்கும் ஒவ்வொரு தடவை ஆவர்த்தி செய்யணும் அப்படின்ற நியமம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே நாம தான், ராம ராம, அவ்வளோதான் போதும். அப்போது பகவத் பாதாச்சாரிய பாஷ்யத்தையும் ஆதரிக்காமல் நம்மளாக ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கூடாது. இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ இவ்வளோ பிரமாணங்கள் சொல்லும்போது இந்த பிரமாணத்தை தான் திரும்ப அந்த பிரமாணம் இல்லாத நாமளே கற்பனையாக ஏதோ ஒரு விரோதமாக இல்லை இதெல்லாம் அந்த பலன் கொடுக்காது அப்படின்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கூடாது. இல்லை ஒவ்வொரு பலனுக்கும் ஒவ்வொரு ஆவர்த்தி பண்ணணும் பகவான் நாமத்தை சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஆவர்த்தியே போதும், எல்லா பலன்களையும் கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தமாயிடுச்சு. அப்படிதான் இங்கே சொல்கிறார். ஜாதேஷ்டி என்ற யாகத்திற்கு ஒரு தரம் செய்ததுமே 5 பலன்கள் கிடைக்கும் என்ற சுதி வாக்கியம் பிரமாணம் இருப்பதால் இதற்கு யுக்தி தேவையில்லை என்றும், ஆதலால் ஜாதேஷ்டி என்ற யாகத்திற்கு ஆவர்த்தியை கல்பனை செய்வது பொருந்தாது எனில், ஜாதேஷ்டிக்கே அப்படி இருக்குமானால் ஜோதிஷ்டமும் முதலிய எல்லா தர்மங்களை விட சிறந்ததும் அந்த தர்மங்களுக்குரிய சாமானிய நியமம் கூட இல்லாமலேயே அந்த தர்மங்களின் எல்லா பலனையும் தரவல்ல நாம சங்கீர்த்தனத்தை பற்றி ஆவர்த்தி இல்லாமலேயே ஒரு தரம் சொன்னதுமே எல்லா பலன்களும் சித்திக்கும் என்கிற விஷயத்தில் கேட்கவும் வேண்டுமா? ஒரு பிரமாணம் கிடைத்தாலேயே யுக்தி தேவையில்லையானால், இங்கு வைசம்பாயனர், தர்மபுத்திரர், பீஷ்மர் முதலிய 3 பேர்கள் சொன்ன 3 வாக்கிய பிரமாணமும் கிடைக்கும் பொழுது யுக்தியும் வேண்டுமா? நம்மளே கற்பனை பண்ணிக்கலாமா? பண்ணிக்கூடாது. அந்த 3 மகாத்மாக்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது தவிர வேறு எதுவும் நம்ம மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதை அப்படியே எடுத்துக்கணும், சத்தையாக நம்பிக்கையோடு பகவான் நாமா சொல்லணும், அவ்வளோதான். எந்த தேச நியம காலம் கிடையாது, ஒரு குரு கூட தேவையில்லை, ஒரு திரவியம் கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ராமராமான்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இது ஒன்றே போதும், உனக்கு எல்லா விதமான தர்மங்களுடைய பலனையும் கொடுத்துரும். இப்போ ஜாதிஷ்டி சொல்லக்கூடிய அந்த ஜாதிஷ்டி ஜோதிஷ்டம் இதெல்லாம் அந்தந்த யாகங்கள் பண்ணா அந்தந்த யாகத்துக்கு அந்த தர்மத்துக்கு என்ன பலனோ அந்த பலன்கள் தான் கிடைக்கும். ஆனால் பகவான் நாம எல்லா பலன்களையும் கொடுத்துரும், எல்லா தர்மங்களுடைய பலனும் கொடுத்துரும். அதான் விசேஷம். எல்லாத்துக்கும் பிராயசித்தமும் பகவான் நாமம் தான். பாவம் நீங்குவதற்கும் பகவான் நாம தான். பிராயசித்தங்களால் பாவம் நீக்கப்படுறது, பிராயசித்தங்கள் நீங்கிறதுக்கும் பகவான் நாம தான். புண்ணியங்களை சேர்த்துக்கொள்வது, எல்லா தர்மங்களுடைய பலன் கிடைக்கிறது, அந்த புண்ணியங்களை சேர்த்துக்கொள்வதற்கும் பகவான் நாம தான். அதனால் அந்தந்த கிரியா அனுஷ்டானங்கள் அந்தந்த பலன் தான் கிடைக்கும். ஆனால் பகவான் நாமா சொன்னால் எல்லாமே கிடைச்சிடும். அதான் இங்கே சுருக்கமான விஷயம். இப்போ ஜோதிஷ்டமும் ஜாதிஷ்டம் இப்படிலாம் சொன்னதுன்னா அந்தந்த கிரியைகள் சொன்னால் அந்தந்த பலன்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அதில் 5 விதமான பலன்கள் கிடைக்கலாம் சொல்லியிருக்கு இல்லையா ஜோதிஷ்டம். அதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஆனால் பகவான் நாம குறிப்பிடாத அளவுக்கு எல்லா பலன்களையும் கொடுத்துரும். அதுதான் இந்த 3 பேரும் சித்தாந்தம் பண்ணிக்க. ஆதிசங்கரன் சொல்கிறார், பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார். அதே சமயத்தில் இங்கே தர்மபுத்திரர் கேள்வி இல்லையா, அதுதான் அடங்கியிருக்குது. அதுதான் கேள்வி கேட்குறார். எல்லா பலன்களும் அசேஷேன்னு மிச்சமில்லாமல் எல்லா தர்மங்களும் பற்றி சொன்னால் அப்படின்னா அந்த மிச்சமில்லாமல் அந்த தர்மங்களுடைய பலன்களையும் கொடுத்துடணும் அப்படின்னு தான் தர்மபுத்திரர் கேட்டார். பீஷ்மரும் அதுதான் அதிகதமோ மதக, இந்த தர்மம் தான் எல்லாத்த விட வசதி, இதுதான் எல்லா பலன்களையும் கொடுத்து விடக்கூடியது அப்படின்னு பீஷ்மாச்சாரியுடைய வாக்கியம். இதுதான் வைசம்பாயனர் இங்கே சொல்கிறாரு பாரதத்தில். அப்படின்னா ஜனமேஜய மகாராஜன் உபதேசம் பண்ணுறார் வைசம்பாயனர். அப்படின்னா இதுக்கு மேலே ஆதிசங்கர் வியாக்கியானம் இதெல்லாம் எடுத்து நம்ம ஆதிசங்கர் ஸ்பஷ்டமாக கொடுக்குறார். அதை நம்ம குருநாதர் இங்கே அழகாக தெளிவுபடுத்துகிறார். அப்படின்னா ஈஸியாக புரியுது இல்லையா? அப்போ ஆவர்த்தி நாம சங்கீர்த்தனத்தை பற்றி ஆவர்த்தி இல்லாமலேயே ஒரு தரம் சொன்னதுமே எல்லா பலன்களும் சித்திக்கும் என்கிற விஷயத்தில் கேட்கவும் வேண்டுமா? ஒரு பிரமாணம் கிடைத்தாலேயே யுக்தி தேவையில்லாமல் நம்ம யுக்தி நம்மளே ஏதோ கற்பனை பண்ணிக்கூடாது. சாஸ்திரம் பிரமாணம் இருக்கா, அந்த பிரமாணத்தை வச்சு பேசணும். அது சத்தியம் ஃபஸ்ட்டு நீ நம்பினா தான் அதை உறுதியாக பற்றி கொள்ள முடியும் உன்னால். இல்லை நாம சங்கீர்த்தனம் அர்த்தவாதம் சும்மா மிகைப்படுத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படி கிடையாது. நாம சங்கீர்த்தனம் சத்தியம்,
அதில் சொல்லக்கூடிய பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்போ அது உடனே கிடைக்காதுக்கு என்ன காரணம்? உடனே கிடைக்காதுன்னா காரணம், அது உடனே கிடைக்காத காரணம் பாகவத அபச்சாரம் பண்ணியிருப்போம், இல்லை அந்த 10 அபச்சாரங்களில் நாம அபச்சாரம் ஏதாவது பண்ணியிருப்போம். அதனால் உடனே பலன் கிடைக்கல. நல்லா புரிஞ்சுங்க. சீதை அந்த திரௌபதி சபையில் கதறினான், கோவிந்தான்னு கதறினான். ஆனால் உடனே பகவான் சேலையை கொடுத்தான். உடனே குத்தானா? ஆமாம், உடனே கொடுத்தான். ஏன்? பீஷ்மர் இடத்துலாம் போய் நியாயம் கேட்டா, தாத்தா சொல்லு தாத்தா, என்னை பணையம் வச்சுட்டு அவர் பணையம் வச்சாரா, அவர் பணையம் வச்சுட்டு என்னை பணையம் வச்சாரா, எப்படி நான் இந்த சூதாத்தில் எப்படி அவர் ஆடலாம் என்னை பணையம் வச்சு? இது நியாயமா? உங்களுடைய மருமகள் தானே, என்னை இப்படி அவமானப்படுத்துகிறான் இந்த துச்சாதனை, நீங்கள் பார்த்துன்னு சும்மா இருக்கீங்களே, இது தர்மம் தானா அப்படின்னு பீஷ்மாச்சாரிய போய் கேட்குறா, துரோணாச்சாரிய போய் கேட்குறா, எல்லாரையும் போய் கேட்குறா, நான் நீதியை கேட்குறா. ஆனால் யாருமே பதில் சொல்லாமல் தலை குனிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் யாரையும் நிந்திக்கலை. தர்மத்தை போய் கேட்டாலே தவிர திரௌபதி நிந்திக்கலை. அதனால தான் பகவன் நாமா சொன்ன அடுத்த க்ஷணத்தில் அவளுக்கு அமோகமான சேலைகள் வந்தது. உடனே திரௌபதி ரட்சிக்கப்பட்டாள். ஆனால் சீதையானவள் ஏன் ரட்சிக்கப்படலை? அவளும் தானே ராவணன் தூக்கிட்டு போகும்போது ராமராமா லக்ஷ்மணா ராமான்னு கதறினா, பகவன் நாமங்களை தானே சொல்லணும். ஹா ராமா ஹா லக்ஷ்மணான்னு அவளும் தானே கதறினா, பகவன் நாமா சொன்னான். ஏன் அவளுக்கு மட்டும் ராவணன் தூக்கி போகும்போது ஏன் அவளை மட்டும் ரட்சிக்கலை, காப்பாற்றப்படலை? அப்படின்னா ஒரு பாகவத பச்சாரம் இருந்தது அவளுக்கு. லக்ஷ்மண சுவாமி போய் தகாத வார்த்தைகளால் திரஸ்காரம் பண்ணிட்டான். அது லக்ஷ்மணன் சொன்னது மட்டும் போதும், பரதன் வேற கூட சேர்த்துக்கிட்டான். பரதனை அனுப்பிச்சு வச்சானா என்னை கவர்ந்து வருவதற்காக? நீ அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாவன்னு எதிர்பார்த்துருந்தியா அப்படின்னு அவள் ஒரு திரஸ்காரமாக பேசிட்டா. லக்ஷ்மணரை போய் அப்படியேப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஊர்மிளை மேலே உள்ள ஆசையை கூட விட்டுட்டு மனைவியோடு வேண்டான்னு ராமருடைய கைங்கரியமே அதான் சொல்கிறேனே, சீதையை தாயாகவும் ராமரை தன் தந்தையாகவும் அப்படி பாவித்து அவர் கைங்கரியம் பண்ண அப்படியேப்பட்ட ஒரு மகாத்மாவை போய் ஒரு பாகவத பச்சாரம் அவளை போய் நிந்திக்கலாமா? பக்த வினிந்தகாக துர்வாசா துக்கமா பண்ணகா. துர்வாசரே பக்தரை நிந்தனை பண்ணதுனால்தான் இந்த சீதந்தி ஜகத்திரைய 3 லோகத்துலையுமே அழிஞ்சார் இல்லையா துர்வாசர். அப்படி இருக்கும்போது சீதை என்னென்னா சமயத்தில் ஏன் பலன் கொடுக்கணும்? பாகவத பச்சாரம் இருந்தது. அதனால் உடனே அவளுக்கு கை மேலே பலன் கொடுக்கல சீதைக்கு. அப்போ ராமராமான் கதறின்னு போனால் ராவணால் அபகரிக்கப்பட்டு ஆனாலும் அவள் காப்பாற்றப்படலை. ஜடாயுவே சண்டை போட்டாலும் ஜடாயு மரணம் அடைஞ்சாலும் தவிர அவள் காப்பாற்றப்படலை. ஏன்னா பாகவத பச்சாரம் இருந்து தான். லக்ஷ்மணர் அப்படி திரஸ்காரம் பண்ணி பேசிட்டாலாம் அந்த அம்மா. ஜெகன்மாதா சீதா அது ஏன்னா இது என்னடா இது நானே யுக்தியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கார். ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கார். அப்போது இதுதான் மகான்கள் தீர்மானம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அதை தான் எடுத்துப்போம். அப்போ ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கார் அவருடைய உபன்யாசத்தில். என்னென்னா அந்த சீதை என்னென்னா லக்ஷ்மணர் அப்படி திரஸ்காரம் பண்ணி பேசின அந்த பாகவத பச்சாரம் இருந்ததுனால தான் உடனே நாம கை மேலே பலன் கொடுக்கல. ஆனால் 10 வருஷம் 10 மாதம் பொறுத்து பலன் கொடுத்தது. 10 மாதம் வரைக்கும் பலன் கொடுக்கலாம். 10 மாதம் அதாவது என்னென்னா பாகவத பச்சாரம் அவ்வளோ கொடியதுன்னு தெரிஞ்சுக்கும். அவ்வளோ லேட்டாக தான். ஆனால் பகவன் நாமா சொன்னது வீண் போகாது. ஆனால் லேட்டாக பலன் கொடுக்கும், உடனே பலன் கொடுக்காது. காரணம் என்னென்னா நம்மளுடைய தடை எதுனா இந்த பகவன் நாமத்துக்கு அபராதம், அதை பாகவத பச்சாரம் இதுதான் தடையாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய கிரியானுஷ்டானங்கள்லாம் உடனே கைமலை இப்போ நம்ம சொல்கிற நாமத்துக்கெல்லாம் உடனே பலன் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம வருத்தப்படுவோம். காரணம் என்னென்னா நமக்குள்ளே ஏதோ குறைகள் இருக்குது. அந்த குறைகளை நீக்கிக்கோ, உடனே கைமலை பலன் கொடுக்கும். இந்த 10 அபராதம் சொல்லியிருக்கு இல்லையா, நாம அபராதம். அந்த 10 அபராதத்தில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த அபராதங்களை நீக்கிக்கொள், அடுத்த நிமிஷம் உனக்கு கைமேலே பலன். நீ சொல்கிற நாமத்துக்கு கைமேலே பலன் கொடுக்கும். எல்லா தர்மங்களையும் பலன் ஒரு தடவை நாம சொன்னால் பலன் கொடுக்க, ஒரு தடவை சொன்னால் கூட நாம பலன் கொடுக்கணும். அந்தளவுக்கு நீ பரிசுத்தமானவனாக இருக்கணும், அபராதம் இல்லாதவனாக இருக்கணும். இருந்தால் கைமேலே உடனே ஒரு நாமம் சொன்னால் கூட உடனே பலன் கொடுத்துரும். இல்லை சந்தந்தாதா குளத்தில் ஒரு சுமங்கலியானவள் ராமராமான்னு சொன்ன 3 தடவை ராமன் சொன்னால் உடனே எப்படி சுமங்கலியாக மாறுவான்? அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தவர். அது மாதிரி அவர்களுடைய பரிசுத்தமான ஆத்மாக்களாக இருந்ததுனால குருநாதர், அப்படிப்பட்ட குருநாதர் லக்ஷ்மிதர கவியினுடைய புள்ள, அவர்கள் சொன்னால் அவர்கள் அப்படி நாமத்தை ஆவர்த்தி பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னால் கண்டிப்பாக பழிக்கும். உடனே அவள் சுமங்கலியாக எழுந்து வந்தாள் இல்லையா, 3 தடவை ராமராமான்னு சொல்லிட்டு அவள் சுமங்கலியாக மேலே எழுந்து வந்தாளே இல்லையா. இதே போதேந்திராவுடைய சரித்திரத்தில் பார்க்குறோமே, குருநாதருடைய சரித்திரத்தில் பார்க்குறோமே. அப்போது பலன்கள் உடனே கை மேலே கிடைக்காத காரணம் ஏதோ ஒரு அபராதம் தான் காரணம். அந்த அபராதம் நீக்கப்பட்டால் கை மேலே உடனே பலன் கிடைக்கும். இல்லைன்னா காலதாமதமாகும். அந்த காலதாமதம் ரொம்ப நாள் நீடிக்காதபடி நம்ம அபராதங்களை விட்டுடணும். அந்த அபராதம் போகிறதுக்கு என்ன வழினா தொடர்ந்து அதிகமாக பகவன் நாமா சொல்கிறது தான் ஒரே வழி. அப்போ உடனே கைமேல் பலன் கொடுக்கணும். சொன்ன நாமா போதலைன்னு அர்த்தம். நிறைய நாமா சொல்லணும். ஏதோ ஒரு அபராதம் இருக்கு இல்லையா, அந்த பாவங்கள் போகணும். அந்த அஃபென்ஸ், அந்த அபராதம் அந்த பாவம் தானே. அந்த பாவம் நீங்கன்னா அடுத்த நிமிஷம்
ஒரு நாமம் 2 நாமம் சொன்னாலும் உனக்கு கை மேல் பலன் கிடைக்கும். இதுபோல் மகான்கள்லாம் பார்த்துருக்காங்க. கிட்ட போனால் அப்படியே வைப்ரேஷன் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த ரேடியேஷன் நம்ம மேலே அடிக்கும். பல மகாத்மாக்கள்லாம் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆனால் யாரும் சொல்ல மாட்டேன். அவர்கள் அப்படி அனவரதம் பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கிறவங்க, அவங்க கையில் போய் நான் அந்த தீர்த்த பிரசாதம் வாங்கிறதுக்கு போகும்போது பார்த்தா எதிர நிற்க முடியாது. அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கும். என்னமோ ஒரு வைப்ரேஷன் அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆக்கிடும் நம்மளை. அங்கே கிட்ட போனவே, அந்த மகாத்மா கிட்ட போனாவே அவ்வளோ நாம ஜபம் ஜபிச்சு அந்த சாநித்தியத்தில் அப்படி பிரகாசிப்பார் அந்த மகாத்மா. கிட்ட போனவே நம்மளுக்கு அப்படியே உடம்புலாம் திடத்துன்னு ஊற்றுறோம். அந்த வைப்ரேஷன் நமக்கெல்லாம் அடிக்கிறது பார்க்கலாம். அவ்வளோ சாநித்தியமாக இருக்கும். அப்படியே கண்களில் கண்ணீர் வந்துடும், உடம்பு ஏதோ ஒரு மாதிரி பண்ணிவிடும் நம்மளை. அந்த தபஸ்விகளை அப்படி பகவன் நாமத்தை சொல்லக்கூடியவர்கள முன்னாடி நின்னால் அப்படி ஒரு அந்த ரேடியேஷன் நமக்குள்ளே அது வைப்ரேஷன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் நான் யாரும் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் நான் இப்போ சந்திச்சிருக்கேன். அவங்க இடத்துல தீர்த்த பிரசாதம் வாங்கியிருக்கேன், அவங்க இடத்துல பேசியிருக்கேன். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு சொல்கிறேன். அதனால் பகவன் நாம கை மேலே பலன் கொடுக்கலன்னா நம்ம ஏதோ ஒரு அபராதம் இருக்கும். அந்த அபராதத்தை போக்கின்றா கை மேலே பலன் கிடைக்கும். அதனால் சரி, அது அபராதம் நமக்கு என்னன்னு தெரியலன்னு அப்போ தொடர்ந்து எந்த அபராதம் பண்ணால் நம்மளுக்கு தெரியல, தெரிஞ்சால் பரவாயில்லையே அந்த அபராதத்தை போக்கிக்கலாம். இல்லை யாரோ பாகவதர் அபச்சாரம் பண்ணால் பாகவதர் போய் சமபணம் கேட்டுக்கலாம். சமபணம் கேட்டு அவர் திருவடியில் விழுந்து அவர் திருவடி தூளியத்து சிரசில் தரிச்சுட்டு எப்படியா வினா மகத்பாத ரஜோபிஷேகம்னு சொல்லிட்டு அவர் திருவடி தூளி சிரசில் தரிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பகவான் நாம ஜெபிக்கலாம். தெரியாதே நான் எந்த அபராதம் பண்ணணும் எனக்கே ஞாபகம் இல்லையே, இல்லை இந்த ஜென்மத்தில் பண்ணணுமோ முன் ஜென்மத்தில் பண்ண தெரியலையே. அப்போ நாமத்தை பண்ணணும் அப்படின்னா நான் தெரியல, உனக்கு எந்த அபராதம் பண்ணணும்னு உனக்கே தெரியல. அப்போ அனவரதம் பகவான் நாமத்தை சொல்லு. அப்போ அதிகமாக நாம ஆவர்த்தி பண்ணுறது தான் ஒரே வழி. அப்போ பகவான் நாமமே அந்த அபராதத்தை போக்கிட்டோம். அதுக்கும் அதுதான் பரிகாரம். பிராயச்சியத்துக்கும் அதுதான் பரிகாரம், பலன்களுக்கு கொடுக்கறதுக்கும் அதுதான் வழி. பகவான் நாம தான் வழி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே வந்து 3 வாக்கிய பிரமாணம், 3 பேர்கள் யார் இங்கே வைசம்பாயனர், தர்மபுத்திரர், பீஷ்மர் முதலிய 3 பேர்கள் சொன்ன 3 வாக்கிய பிரமாணமும் கிடைக்கும்போது யுக்தியும் வேண்டுமா? வாக்கியத்தை காட்டிலும் யுக்தி துர்லபம் என்ற விஷயத்தில் சந்தேகிக்க வேண்டாம். வேறு விதமாய் பொருந்தாது போனாலும் வாக்கிய பிரமாணமே வஸ்துவை தெளிவாக்கி வைஷமியத்தை நீக்கிவிடும். எனவே அது மிகவும் பலமானது என்று வார்த்திகக்காரரான ஸ்ரீபட்டரால் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் யுக்திக்கு பொருந்தாததால் வாக்கியம் தேவையில்லை என்று விடுவதற்கு இடமில்லை. ஆகையால் ஆவர்த்தி இல்லாமலேயே ஒரு தரம் சொன்ன நாமகீர்த்தனத்திற்கே எல்லா பலனும் கிடைக்கும் என்பது சித்தாந்தம். இவ்வாறு ஸ்ரீமத் பகவன் இதோட 3வது உல்லாசம் பூர்த்தி அடையுது. இவ்வாறு ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவர்ஷகாச்சாரியாவரிய ஸ்ரீமத் விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சிஷ்யரான ஸ்ரீ போதேந்திர யதியினால் செய்யப்பட்ட ஸ்ரீமத் பாகவத ரசாமிர்த ரசோதயத்தில் 3வது உல்லாசம் சம்பூர்ணம். இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவர்ஷகாச்சாரிய அன்யதானுபத்திச்சேதஸ்தி வஸ்து பிரசாதிகா வினஷ்டி துஷ்ட வைஷமியம் சைவ சர்வபலாதிகா இது ஸ்ரீபட்ட வார்த்திகே வாச்சனிகார்த்தாபேக்ஷயா அன்யதா அனுபவத்தோ பலாதிக்ய பிரதிபாதனே நான்யதா அனுபவத்தோ வாச்சனிகார்த்தாத் தௌர்பல்ய சங்காயः பிரசக்தியா அபவாத் அதசித்தமாவருத்தி ரஹிதஸ்யைவ நாமகீர்த்தனஸ்ய சகலபாவ அதசித்தமாவருத்தி ரஹிதஸ்யைவ நாமகீர்த்தனஸ்ய சகலபல சாதனத்வம் நாமகீர்த்தனஸ்ய சகலபல சாதனத்வம். இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவர்ஷகாச்சாரிய வர்ய ஸ்ரீ விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி ஸ்ரீ சரணானம சிஷ்யேன ஸ்ரீ போதேந்திர யதினா கிருதே ஸ்ரீமத் பகவன் நாமாமிருத ரசோதயே திருதிய உல்லாச சம்பூர்ணः ஸ்ரீராமார்ப்பணமஸ்து. ஸ்ரீராமார்ப்பணமஸ்து. அப்படிப்பட்ட அருமையான ரசோதையும் 3வது உல்லாசம் பூர்த்தி அடையுது. அதனால் அனவரதம் பகவன் நாம ஆவர்த்தி பண்ணுறது தான் நம்ம அபராத தோஷமெல்லாம் போகிறதுக்கு ஒரே வழி. அபராத தோஷம் போனாலே நம்மளுக்கு பலன்கள் சித்திக்கும். அது நாம பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அஷ்டமா சித்திகளும் அள்ளி கொடுத்துடும். பகவானே சாட்சாத்காரம் பண்ணி வச்சிடும். அந்த அளவுக்கு பகவான் நாமத்துக்கு சக்தி உண்டு. 96 கோடி அனவரதம் பகவான் நாமத்தை ஜெபிச்சதுனால தியாகராஜ சுவாமிகளை ராமரை தரிசனம் பண்ணார் இல்லையா பிரத்யட்சமாக.
அப்படியே ராமநாமத்தை ஜபிச்சதுனால ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணி ராமரை தரிசனம் பண்ணார் துளசிதாசர். கபீர்தாசர் ராமலக்ஷ்மணர்களை பிரத்யட்சமாக பார்த்தாங்க. பத்ராச்சார ராமதாசர் வந்து ராம்ஜி லக்ஷ்மண்ஜியை வந்து சிறையிலே வந்து விடுவிச்சாங்க, அப்படி காப்பாற்றினாங்க. அனவரதும் பகவன் நாம. அப்படிப்பட்ட சமத்த ராமதாசர் ராமநாமத்தை சொல்லி அப்படி ஆஞ்சநேயர் தரிசனம் கட்சி ஆஞ்சநேயர் அவதாரமே அவர் ராமரை சாட்சாத்காரம் பண்ணியிருக்கார். துக்காராம் தாசர் அனவரதும் பகவன் நாம சொல்லி கிருஷ்ண தரிசனம் பண்ணியிருக்கார். பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணியிருக்கார். பாண்டுரங்கனத்திலே பேசுவார், பழகுவார். பாண்டுரங்கத்திலே குதித்து ஆடி பாடுவார். அப்படியேப்பட்ட துக்காராம் தாசர் பகவான் நாம சங்கீர்த்தனம் தான் எல்லா மகாத்மாக்களுக்கும் பார்த்தா நாம சங்கீர்த்தனம் பகவானோட நேரடியாக பேசுகிற பாக்கியமும் பகவானோட சல்லாபம் பண்ணுற பாக்கியமும் பில்லமங்கல தாகராச்சார் அனவரதும் பகவான் நாமத்தை சொல்லி கிருஷ்ணன் வந்து விளையாடுறான். கண்ணு தெரியாமல் இருக்கிறதுனால விளையாடுறான். இங்கே அங்கே என்னை பிடி பார்க்கலான்னு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு கண்ணு தெரியாதனால தான் என்னை விளையாடு காட்டுறேன், நீ என் கையை விட்டு நீ போயிடலாம் கிருஷ்ணா, என் மனசை விட்டு போடா பார்க்கலாம் அப்படின்னார். அடுத்த நிமிஷம் தன் கைக்குள்ளே அடக்கமாயிட்டான் கிருஷ்ணன். என் ஹிருதயத்தில் உன்னை பிடிச்சிட்டேனே அப்படின்ட்டேன். ஹிருதயத்தில் பகவானை நினைச்சாரு. அடுத்த நிமிஷம் கிருஷ்ணன் கைக்கு அடங்க போட்டான். அப்படி பில்வமங்கல தாவராச்சாரியோட கிருஷ்ணன் விளையாடுவானான். அப்படி அவர் கண்ணு தெரியாதனால என்னை பிடி பார்க்கலாம்னு கிருஷ்ணன் அங்கே ஓடுவானான். கடைசியில் அவர் அனவரதும் பகவான் நாம சொல்லக்கூடியவர் பில்வமங்கல தாவராச்சாரி. அதனால தான் அவருடைய அந்த கிருஷ்ண கருணாமிருதம் ரொம்ப விசேஷமாக பிரகாசிக்குது, மகான்களால் சேவிக்கத்தக்கதாக இருக்க காரணம். அந்தளவுக்கு பகவான் நாம ஆவர்த்தி அதன் தியானத்தில் பகவானுடைய லீலைகளை கண்கூட கண்டு அந்த கோவிந்த தாமோதரி மாதவேதி என்ற 71 ஸ்லோகங்கள் அருமையாக கிருஷ்ண கருணாமிரதத்தில் போட்டிருக்காரு இல்லையா. அதான் மகான்களுடைய அந்த தியானத்தில் பார்த்தது அப்படியே எழுதியிருக்காங்க. அதை பிரமாணமாக வச்சு தான் 6 கோஸ்வாமிகளும் பகவானுடைய லீலைகள்லாம் அந்த லலிதா மாதா அதெல்லாம் அப்படியே தியானத்தில் வர்ணிக்கும்படி சைதன்ய மகாபிரபுனுடைய உத்தரவுனால் கோஸ்வாமிகள்லாம் வந்து அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை வர்ணித்து எழுதியிருக்காங்க. அப்போது பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ மேன்மேனு நல்லா புரியுதா. அதான் பில்வமங்கல தாவரர் வந்து அனவரதம் கிருஷ்ணநாமத்தை சொல்லி கிருஷ்ணனையே அடைஞ்சி கிருஷ்ண சல்லாபத்திலேயே அப்படி ஹிருதயத்தில் பகவானை பிடிச்சாராம் அவர். அதனால் கிருஷ்ணன் மாட்டின்ட்டானான். அதனால் பகவன் நாமா அவ்வளோ விசேஷம். பகவத் சாட்சாத்காரத்தில் பண்ணி வச்சுட்டு பகவானோட சல்லாபம் பண்ணக்கூடிய பாக்கியம் பில்வமங்கல தாகராச்சாரியருக்கு கிடைச்சது பாருங்கள். அதான் நாம சங்கீதத்தினுடைய மகிமை. ராம 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 சீதாபதி ராம 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 ராம் ஆஞ்சநேயர் அனவரதும் ரோம் ரோம் கி ராம் ராம் அனவரதும் பகவான் நாமா சொல்கிறதுனால வைகுண்டம் கூட வேணான்ட்டார். எனக்கு எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திரத்திர கிருதமஸ்தக அஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நமது ராட்ச சந்தகம். அங்கங்கெல்லாம் ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அந்த இடமே எனக்கு போதும், அதுவே எனக்கு வைகுண்டம் தான் அப்படின்னு அந்த இடத்துல கண்களில் கண்ணீர் மல்க அப்படி ஆனந்தமாக கைகூப்பி கொண்டு அந்த பக்தர்களை ராமநாமா சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வணங்குவாராம். இவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சுவாமி, இவர் எவ்வளோ பெரியவர்ன்றது அங்கங்கே நாமக்கல்ல ஆஞ்சநேயர் பார்த்தா தெரியும். அப்படியே உயரம் எங்கே பார்த்தாலும் உயரமாக எத்தனையோ அடி 30 அடி 40 அடி பெரிய ஆஞ்சநேயராக செய்து வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரியவர் இவர். அவர் விஸ்வரூபம் எடுத்தாருன்னா அவ்வளோ ஆச்சரியமாக லங்கையே தூக்கிட்டு வரான். அப்படியேப்பட்ட விஸ்வரூபம் ஆஞ்சநேயர் சுவாமி. அப்படியேப்பட்ட ஆஞ்சநேயர் சுவாமி ராமநாமத்தை சொல்லி அவ்வளோ ஜெயத்தி அதிபலோ அந்த ராமநாமத்தினால எனக்கு இவ்வளோ பலம் ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய அப்படியே ஆஞ்சநேயர் சுவாமி அவரை ஸ்மரணம் பண்ணாலே புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்து. ஹனுமானை நினைச்சாலே எத்தனையும் கிடைச்சிருந்தா. அப்போ எதனால் ராமநாமத்தை அப்படி ஆவர்த்தி பண்ணதுனால. அப்போ ராமநாமத்தை ஜெபிச்சவங்களை நினைச்சாலே நம்மளுக்கு எது ஆசையா நம்ம பரிசுத்தம் அடைவன்னு சொன்னால் அவர் நாமத்தையே ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, சகல பலன்களும் சித்திக்கும் அவங்களுக்கு. புத்திர் பலம் யசோதைரியம் எல்லாமே கிடைச்சிடும் ராமநாமத்தை சொன்னால் அப்படின்னு அர்த்தமாயிடுது இல்லையா. ராமநாமத்தை சொன்னவங்கள நினச்சாலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நமே பக்த பிரணசியதி பிரதிஜானிகி. என் பக்தன் சொல்லாதரா அர்ஜுனா, உன் பக்தன் சொல்லு. உன் பக்தனை ஆசிரிச்சவங்களே. ஏன்னா தூக்கத்தில் கூட கிருஷ்ண அவன் உடம்பை தட்டினா கிருஷ்ணன் நாம ஒழிக்குமா அர்ஜுனன் உடம்புல. அப்படி தூக்கத்தில் கூட பகவான் நாமத்தை ஜெபிச்சுன்னு இருப்பான் அர்ஜுனன். அதெல்லாம் பிரமாணங்கள் இருக்குது, நிறைய சாஸ்திரம் பிரமாணம் இருக்குது. அவன் உடம்புல அவனுக்கே தெரியாமல் அவன் என்னென்னா உடம்பை தட்டினா கிருஷ்ணன் ஜெபிச்சுன்னு இருக்கிறானா அர்ஜுனன். அப்படிப்பட்ட பக்தனா அர்ஜுனன். அப்படி இருக்கும்போது பகவன் நாமத்தில் அனவரதம் ஜெபிச்சுன்னு இருக்கானா. அதே மாதிரி பீமன் கூட பகவன் நாமத்தை அப்படி ஜெபிச்சுன்னு இருப்பானா. பாண்டவர்கள் அப்படியேப்பட்ட கிருஷ்ண பக்தர்கள் இருந்ததுனால தான் அவங்க காலில் விழுந்து கந்தான் கிருஷ்ணன். அவங்க பாதத்தொழிக்கு நான் ஆசைப்படுறேன்டா அந்த பின்தொடர்ந்து ஓடி நின்றான் கிருஷ்ணன். அதான் நீங்கள் தான் பூரி பாக்கியம், நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெரும் பாக்கியசாலிகள் நாரதர் பின்னாடி சொல்ல போகிறார் 7ஆம் ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் சொல்கிறார் இல்லையா. நீங்கள் தான் பெரிய பாக்கியசாலிகள் இந்த உலகத்திலே அப்படின்றார். சரி, இதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். கூடம் பரம்பிரம மனுஷலிங்கம் சொல்கிறார் இல்லையா நாரதர் 7ஆம் ஸ்கந்தத்தில் வருது. அது
அப்படிப்பட்ட பகவன் நாமா சொல்கிறவங்க தான் ரொம்ப வசதி, ரொம்ப பகவானுக்கு பிரியமானவங்க. அவங்கள விட பிரியமானவங்க பகவானுக்கு வேறு யாரும் கிடையாதுன்றார். அவங்க தான் ரொம்ப பிரியமானவங்க. அதில் மற்றவங்களுக்கு நாமத்தை புகுத்துவாங்க, தானும் நாமத்தை ஜெபிக்கிறவங்க. அப்பா சரி, இதை நம்ம இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். அப்போது ஆஞ்சநேய சுவாமி அனவரதம் ராமநாமம் ஜெபிச்சு வைகுண்டமே வேணான்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ரகுநாத கீர்த்தனம் ராமநாம கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எனக்கு அந்த இடமே போதும், எனக்கு அதுவே வைகுண்டம் அப்படின்னு சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்தில் தங்கிட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அவர் தான் பிரதானம் வச்சு நம்ம ராமநாமம் சொல்லணும். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. சுலபமாக இருக்குது ராமநாமம். இப்போ வேறு நாமம்லாம் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய நாமமாக இருக்குது. ஆனால் ராமராமன் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, சுலபமாக இருக்குது. இது எல்லா அதே சமயத்தில் அந்த படங்கள் மொத்தம் இந்த ராமநாமே கொடுத்துரும் அப்படின்றது தான் ஆச்சரியம். இல்லை சிவபெருமான் இந்த நாமத்தை ஜெயிப்பாரா, ஸ்ரீ ராம ராம ராமேதின்னு ராம, அதுதான் ரமே ராம, அதுதான் நான் ரமிக்கிறேன் நான் ராமநாமத்தில் அப்படின்னு சொல்லி. ராமநாம சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமானது, ஒரு நாமம் எல்லா நாமத்துக்கும் துல்லியமானது. நீ பெரிய பெரிய நாம ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த சின்ன நாம தான் ராமா. ஆனால் அத்தனை அந்த பெரிய பெரிய நாமத்துடைய பலனை இது கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. சகஸ்ரம் ஆயிரக்கணக்கான நாமத்துடைய பலனை ராமநாமம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ராமநாமம் எவ்வளோ வசத்தின்னு இதுலன்னு தெரிஞ்சுக்க. சிவபெருமானே பிரமாணமாக இருக்கும்போது ராம 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 ராமன்னு கர்ஜதி, ராமராமே இது கர்ஜதி, ராமராமன்னு கர்ஜிச்சா போதுமானது. அதுதான் ஆஞ்சநேய சுவாமி கடைப்பிடிச்சார். அவருக்கு என்ன குறை வந்துடுச்சு, ஆனந்தமாக இருக்கிறார். அவர் நினைச்சாலும் நம்ம நோய்கள்லாம் போயிடும். அதனால் அனவரதம் பகவான் நாமா, பில்லி சூனியம் ஏதாவது கிரக தோஷங்கள் எல்லாமே பகவான் நாமத்தில் அடிபட்டு போயிடும், முறிப்பட்டு போயிடும். ஆஞ்சநேயர் வந்துடுவார் நாமா சொல்கிறதுல. ஆஞ்சநேயர் வந்தாலே இந்த துஷ்ட கிரக தோஷங்கள்லாம் எல்லாம் ஓடிப்படும். எல்லாத்துக்கும் பரிகாரம் பகவான் நாமா தான். சனி தோஷத்தில் இருக்காங்க, செவ்வாய் தோஷம் இருக்காங்க, அந்த தோஷம் இந்த தோஷம் கேது தோஷம் அப்படின்னா ராகு தோஷம், அந்த எந்த தோஷமும் பகவான் நாமா சொல்கிறதுல நெருங்காது. நாளின் செய்யும் என் கோல் என் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, நமசிவாயன் நாமா சொல்கிறவங்களுக்கு அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா தேவாரத்தில். அதுபோல் பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும், எந்த துஷ்ட தோஷங்களும் எதுவுமே கிட்ட நெருங்காது. சனியை முடிச்சவன் தான் பகவான் நாம சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. பகவான் சனி தோஷம் பிடிச்சிருந்தா 7.5 சனி 2.5 வருஷம் சனின்னா சொல்கிறாங்களே, 7.5 வருஷம் சனி, அது ஜென்ம சனிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உனக்கு என்ன தெரியுமா உண்மையான சனி, பகவான் நாமா சொல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு சனி, வேறு ஒன்றும் இல்லை. அதான் சனி தோஷம். பகவான் நாமா சொன்னால் உங்களுக்கு சனி தோஷமே கிடையாது, நீ விடுதலை அடைஞ்சவன். நீங்கள் சொல்லி பாருங்கள், சனிலாம் ஆஞ்சநேயர் வந்துட்டாருன்னா ராமநாமா சொல்கிறதுல சனி பயந்து ஓடுவான், வாலில் கட்டி சுழட்டி அடிச்சார் சனீஸ்வரனை தெரியுமா. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி வாலில் கட்டி சுழட்டி அடிச்சார் சனீஸ்வரனை தெரியுமா. அப்படிப்பட்ட பகவான் நாமா சொல்கிறவங்கள என்ன மாதிரி பாதிக்கும், எத்பிபேதி ஸ்வயம் பயம், அந்த பயங்கள்லாம் இவனை கண்டா பயந்து ஓடும் தெரியுமா. அதாவது அது ஒரு கதை இருக்குது, டைம் இருக்கான்னு தெரில, சரி ஓகே சொல்லிடுறேன். ஆஞ்சநேயர் என்னென்னா எல்லாரையும் நான் பிடிக்கிறவன், சனீஸ்வரன் என்ன சொல்கிறேன், எல்லாரையும் நான் பிடிக்கிறவன், அதனால் ஆஞ்சநேயரை நான் உன்னையும் பிடிக்கணும், இதுதான் முறை, அதனால் உன்னை பிடிச்சிக்கிறேன்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறார், நீ என்னை பிடிக்கிறத பற்றி இல்லை, சரி எங்கே பிடிக்க போகிறேன் அப்படின்னா, சரி உன் வாலில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே பிடிச்சிக்கோ அப்படின்னா வாலில் பிடிச்சிட்டார் சனீஸ்வரன். பிடிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறார், ஜம்முன்னு போனார் அழகாக. இந்த வாலில் சனீஸ்வரன் இருக்கான்னு தெரியுது இல்லையா, வாழை சுழட்டி ஒரு அடி அடித்தார் பூமியில். சனீஸ்வரன் கண்ணுங்கள்லாம் மொழி பிதுங்கி போச்சு. வாழை சுழட்டி அடிப்பார், வாழை முத்தவங்க வாழை அடிப்பார், இப்படி பண்ணார். அவர்னா குரங்கு சேஷ்டை, அந்த வானர சேஷ்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். சனீஸ்வரன் வாலில் பிடிச்சிருக்கான். என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக அந்த முள் கல் இருக்கிற இடத்துலலாம் அந்த அப்படியே போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே அந்த வாழை போட்டு புரட்டி எடுத்துன்னு அந்த மலை காடு எல்லாத்துலேயும் சொன்னும் போது அந்த வாழை போட்டு அங்கே அடிக்கிறது இங்கே அடிக்கிறது என்ன பண்ணார். சனீஸ்வரன் தாழ்ச்சி போயிட்டான். எப்பப்பா நான் வாலில் பிடிக்கல, வேறு எங்கன்னா பிடிச்சிக்கிறேன், சரி வேறு எங்கே பிடிக்க போகிறேன், கையில் பிடிச்சிக்கிறேன், சார் கையில் பிடிச்சிக்கோ, கையில் பிடிச்சோடனே. ஆனால் நாக்கில் மட்டும் பிடிக்காது, ஏன்னா ராமநாமா சொல்கிறேன் நான், அதனால் வாயில் மட்டும் பிடிக்கல. என்ன பண்ணுறாங்கன்னா வாயில் யாருக்கு பிடிக்குன்னா கெட்ட வார்த்தைகளை பேசுவோம், பகவான் நாமா சொல்லாமல் அந்நிய வார்த்தைகள் பிடிச்சிடறான். அப்புறம் நாக்கில் சனின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவனுக்கு தான் நாக்கில் சனி. ஆனால் ஆஞ்சநேயர் சொல்கிறார், என்னை வாக்கில் மட்டும் பிடிக்காத, மற்ற இடத்துல எங்கே வேணால் பிடிச்சிக்கும். ஆஞ்சநேயர் உத்தரவு இல்லாமல் சனீஸ்வரன் பிடிக்க முடியாது. அப்புறம் என்ன வாக்கில் ஏன்னா ராமநாமா சொல்லிட்டு இருக்கேன், அங்கே பிடிக்க முடியாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னா எங்கே பிடிக்கிறது, கையில் பிடிச்சேன், சரி கையில் பிடிச்சிக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கையில் பிடிச்ச உடனே இந்த கையில் என்ன பண்ணுறாரு, மலைகளை அடிக்கிறாரு, குத்துறாரு, மலைகளை போட்டு அடிக்கிறாரு. மலையை அடிக்கல, கையில் இருக்கிற சனீஸ்வரனை போட்டு அடிக்கிறாரு அந்த மலையில்.
இவரெலாம் விளையாட்டு இந்த அப்போ அவன் கையில் பிடிக்கல, உன் தலையில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா. சரி ஓகே தலையில் பிடிச்சிக்கணும். அப்போ அந்த தலையில் என்ன பண்ணுறார், ராம் ராம் ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம்ட்டு என்ன பண்ண பெரிய ஒரு பாலாங்கலை தூக்கி தலைமையில தப்புனார். தலையில் அப்படியே ஹெட்டேக் பண்ணுற மாதிரி ஒரு இடிக்கிறாரு. தலையில் அப்படியே தாழ்ச்சி போயிட்டான் சனீஸ்வரன். எப்பா உன்னை எங்கேயுமே பிடிக்க மாட்டேன், உன் திசைக்கே ஒரு கும்பிடு, உன்னை நினச்சவங்களே நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டம் ஓடிப்போம், இனிமேல்ட்டு வரவே வச்சுக்காது அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி தலையில் வச்சா தலையில் பாறாங்களாக வைக்கிறாரு. தலையில் மொத்தம் மலையை தூக்கி வைக்கிறாரு. அப்போ அந்த வேரத்தை யார் சுமக்கிறான், தலை மேலே உட்காந்து சனீஸ்வரன் சுமக்கிறான் அந்த மலையை அந்த பாறங்களில். ஆனாலும் சும முடியல. எப்பப்பா என்னை விட்டுருப்பா, என் மொழியெல்லாம் புதிக்கும் போது என்னால் முடியலப்பா, உங்களை அடி வாங்க முடியல, உன்னை தெரியாமல் பிடிச்சிட்டேன், நான் உன்னை பிடிக்கல, நீ தான் என்னை பிடிச்சிட்ட. சனீஸ்வரன் படாத பாடு படுத்துவான் இல்லையா, யாரை பிடிக்கிறோன்னா அவங்கள. சனீஸ்வரன் படாத பாடு பட்டானா எங்கே போயினா, ஆஞ்சநேயர்களை போய் தான் செம்மடி பட்டானா. விநாயகர்களை ஆஞ்சநேயர்களை, விநாயகர் ராமநாம சொல்கிறவர், ராமநாம சொல்ல தான் கணபதி பதவி அடைஞ்சார். அந்த கதை தெரியுமா, கணங்களுக்கு அதிபதியான கதை. எப்படின்னா, அம்மா அப்பா சுற்றி வந்தால் பழம் கிடைக்குன்னு சொன்னார் இல்லையா, அதில் விநாயகர் ஜெயிச்சிட்டார். அப்போ உணர்தோட மறுபடியும் ஒரு போட்டி வச்சாங்க. இந்த கணங்களுக்கு அதிபதியாக யாரையாவது தீர்மானிக்கணுமேனு சிவபெருமான பார்வதியும் யோசித்தாங்க. யோசித்த போது என்ன பண்ணுறது, மறுபடியும் அதே மாதிரி போட்டி வச்சாங்க. இந்த உலகத்தை முதலில் யார் சுற்றி வருவதோ அவர்களுக்கு தான் இந்த கணங்களுக்கு அதிபதி என்ற பதவி. சரி ஓகே, ஞானப்பழம் முதல்ல விநாயகர் கட்சிச்சு. இந்த தடவை உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு முருகர் என்ன பண்ணார், அம்மா சிவபெருமானின் பார்வதியை சுற்றி வந்துடலான்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வதியை சுற்றி வரத்துக்குள்ளே இவர் என்ன பண்ணார், கீழே ராமநாமத்தை எழுதி அதை சுற்றி வந்துட்டார் விநாயகர். விநாயகரால் ஓட முடியுமா, சுத்த முடியுமா? இப்போ அம்மா அப்பா 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கானா, பெரிய இடமா இருக்குது, அது சுற்றி வரலாம் கைலாசத்தில். அது முருகர் அப்பா அம்மா சுற்றி வர்றதுக்கு அப்படி போகிறார். போகும்போதே என்ன பண்ண, கீழே ராமான்னு ஒரு சின்னதாக தரையில் ராமான்னு எழுதிட்டு அதை சுற்றி வந்துட்டார். என்ன இதுன்னு பார்த்தா, அப்போ நாரதர் இருக்கார். ராமன் நாமம் சிவசக்தியினுடைய ஐக்கிய ஸ்வரூபம் ராமநாமம். அப்போது ராமநாமம் உலகமெல்லாம் சிவன் பார்வதிக்குள்ளே அடக்கும், சிவன் பார்வதியை ராமநாமத்துக்குள்ளே அடக்கும். பகவான் நாமா சொன்னால் சிவன் பார்வதியை அடக்கும். அப்போ ராமநாமத்தை சுற்றி வந்துட்டார். இந்த தடவை விநாயகர் தான் ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார் அப்படின்ட்டு நாரதை கேட்டால், ஆமாம் கரெக்டு, ராமநாம சொன்ன சிவபார்வதியும் அதில் ஐக்கியம், எல்லா தேவதைகளும் ராமநாமத்துக்குள்ளே அடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா ராமநாமம் எல்லா நாமத்தை விட சிரேஷ்டம், எல்லா நாமமும் சகஸ்ரநாம தத்துல்யம்னு சிவபெருமானே சொல்லியிருக்காரு. எல்லா நாமங்களும் இந்த ராமநாமத்துக்குள்ளே அடக்கும் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பேச முடியாது. முருகர் என்ன பண்ணார், அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு அனவரதம் ராமநாமம் ஜபிக்க ஆரம்பித்தார். சிவபெருமான ராமநாமம் ஜபிக்கிறார். அவர்களும் உபதேசம் பெற்ற பார்வதி ராமநாமம் ஜபிக்கிறார். ராமநாமத்தினால கணங்களுக்கு அதிபதியாக அவரை பட்டம் சூட்டினார்கள் விநாயக பெருமானை. அப்போ தான் அவர் கணபதின்னு அவருக்கு பேர் வந்தது. இந்த கதை ஒரு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது மகாரண்ய ஸ்ரீ சத்குரு முரளிதர சுவாமிஜி இந்த கதையை சொல்லியிருக்கார். நானாக இட்டு கட்டினது கிடையாது. மகாரண்யம் ஸ்ரீ சத்குரு முரளிதர சுவாமிஜி இந்த கதையை சொல்லியிருக்கார். கணங்களுக்கு அதிபதியாக விநாயக பெருமான் எப்படி ஆனார்னா ராமநாமத்தினால. அப்போ அனவரதும் அவர் ராமநாமத்தை தான் ஜபிக்கிறார். இப்போ சிவன் பார்வதி குடும்பமே ராமநாமம் ஜபிக்கிறதுனா அவங்க தான் உலகத்துக்கு தாய் தந்தை. அப்போ நம்மளாம் எதை ஜபிக்கணும், அப்பா அம்மா என்ன வழிகாட்டினாங்களோ அதை தான் நம்ம ஜபிக்கணும். அதனால் அனவரதம் ராமநாமத்தை ஜபிப்போம். நாம் ஆஞ்சநேய சுவாமி அந்த ராமநாமத்தினால தான் சனியை இருக்கிற இடத்துல சனியனுக்கு சனியை முடிச்சது யாருன்னா ஆஞ்சநேயர்களை மாட்டிக்கினேன். அவர் குரங்கு சேஷ்டை வானர சேஷ்டெல்லாம் பண்ணி அவனை துவம்சம் பண்ணி கைகாலெலாம் முறித்து ஒரே ஓட்ட ஓடுபடி செய்துட்டார். அதனால் சனி பகவான் சொல்கிறான், எப்பா உன்னை நினைக்கிற பக்தர்களையோ நான் தொடவே மாட்டேன், உன் திசைக்கே ஒரு கும்பிடு அப்படின்ட்டு ஒரே ஓட்ட ஓட்டார் சனி பகவான். அப்படின்னா எந்த தோஷங்களும் பகவான் நாமா சொல்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஆஞ்சநேயர் ஒன்றும் பண்ண முடியல சனி பகவானால். சனி பகவான் மட்டும் இல்லை, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கேது ராகு செவ்வாய் தோஷம் எந்த தோஷம் ஒன்றும் பண்ண முடியாது. நிர்தோஷம் ஹி சமபிரம்ம, பரபிரம்மமாகிய பிரம்மனே ராமச்சந்திர பரபிரம்மனே சொல்லுமே, அவர் நிர்தோஷமானது, பரிசுத்தமானது பகவான் நாமா, உன்னுடைய அசுத்தத்தை எல்லாம் போக்கிடக்கூடியது. அப்போ அனவரதம் பகவான் நாமா சொல்கிறதுனால ஆஞ்சநேய சுவாமி எது பாதிக்கலையோ அந்த பகவான் நாமா சொல்கிறதுனால நம்மளும் பாதிக்காது. அப்போ நாமா சொல்கிறதுனால எல்லா விதமான பலன்களையும் எல்லா தர்மங்களுடைய பலனையும் கொடுத்துடும். இங்கே பகவான் நாம் போதின்றார் தான் சொல்கிறார், குருநாதரை தான் சொல்கிறார். இது அதுவும் சுலபமான விஷயம், பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. புரியுதா? ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய விஷயத்தை சுலபமாக ராமராமான்னு சொல்கிறதுனால கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் சொல்கிறது, கஷ்டப்பட்டு சிவபெருமாதியை சுற்றி அடையணும்னு நினச்சார் கணங்களுக்கு அதிபதியாக யார் முருகர். ஆனால் சுலபமாக ராமநாமத்தை சுற்றி கணங்களுக்கு அதிபதியானார். சுலபமாக கிடைச்சிச்சு அவருக்கு, விநாயகருக்கு.
கணங்களுக்கு அதிபதியாக பட்டம், அதான் கணபதின்ற பட்டம் அவருக்கு. கணபதின்னு சொல்கிற யார்? விநாயகர் தான் சொல்கிறோம். அதான் அதே மாதிரி ஆஞ்சநேயரும் சுலபமாக சனீஸ்வரனை விரட்டி அடிச்சிட்டார். 7 நிமிஷம் அவனால் இருக்க முடியல சனீஸ்வரனால். ஆஞ்சநேயர்களை கிட்ட கூட வர முடியல. அதுதான் விசேஷம். பகவன் நாமா சொல்கிறவங்கள எந்த கிரக தோஷம் பாதிக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். கஷ்டமே கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான் ராமநாமா சொல்கிறவங்களுக்கு. சரி, ராம 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 ராமன்னாவே ரம்யம்னு அர்த்தம். ரமிக்கும் தன்மை உடையவன் தான் ராமன். எப்பவும் சந்தோஷமாக வச்சுன்னு இருக்கிறது தான் ராமர் நம்மளை. சரி, ராம 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 ராம் ராம 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 ராம். ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா இல்லை ஸ்லோவாக சொல்கிறேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லலாம். ராம 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 பகவான் நாமா தான் எல்லாத்துக்கும் விமோச்சனம் அப்படின்னு நம்ம நல்லா ஸ்பஷ்டமாக. இப்போ உங்களால் எனக்கு இந்த திருப்பி திருப்பி படிக்கிற பாக்கியம் கிடச்சிது. எனக்கு இந்த மூன்றாவது உல்லாசம் தட பூர்த்தி அடையுது. உங்களால் இது நானே திருப்பி திருப்பி படிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம். கேட்குற நீங்கள் தான் பாக்கியசாலிகள், பாக்கியம் பெற்றவர்கள். உங்களால் எனக்கு பாக்கியம் கிடைக்குது. இந்த பகவன் அமிர்தசோதயம் படிக்கிற பாக்கியம். ராம 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 श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्री श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय, श्री प्रेमेंद्र सदगुरु महाराज की जय, मामला परिवार की जय, सरल साधमणि की जय, राम 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 राम, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।